नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द, जानकीकान्तस्मरणं जय जय राम राम। தென்னாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஹர நம பார்வதி பதையே, ஹர மகாதேவா। ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா, ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சராணம்। வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி முழுங்காது, பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितं वासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। சொற்றுணைவேட்டியன் ஜோதிவானவன் புற்றுணை பிறந்ததி புகுந்த கைத்தொட, கட்டுரை புட்டியோர் கடலீர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே। காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நம்மை கொய்ப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே। பித்தாபிரை சூடி பெம்மானே அருளாலா எத்தா மறவாரே, நினைத்தினே மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாய் வெண்ணை நல்லூர் அருத்துறையும் அத்தா உமக்காலா நீ அல்லேன் எனலாமே। ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ, ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ। தென்னாட்டுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்। நேற்று தினம் வரைக்கும் நம்ம 3 பாவங்களை பார்த்துன்னு வந்தோம் முதல் 3 நாட்கள்ல. அந்த 3 நாட்கள்ல 3வது நாள் சக்கிய பாவத்தை பார்த்தோம். அந்த சக்கியபாவத்தோட யோக்கியத்தையை பகவானே கொடுப்பார் அப்படின்னு இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தையும் பார்த்தோம். இது 3த்துக்கும் மேலானது எதுதான்? சாந்த பாவம் என்கிற மாதுரிய பாவம். ஏன்னா கேட்க கொஞ்சம் முரண்பாடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க சிங்காரம்னு சொல்றேன், மாதுரிய பாவம்னு சொல்றேன், சாந்த பாவம்னு சொல்றேன். இது 3மே இதுக்கு டிக்ஷனரி பார்த்தா, அது 3மே இதுக்கு தனியா அர்த்தத்தை பார்த்தா வேற வேற மாதிரி தானே இருக்கு. சிங்காரம் பார்த்தானா ஒருத்தரை பிடிக்கணும், ஒருத்தரை மேல அவ்வளோ அளவற்ற பிரேமையை கொட்டணும் அப்படின்னு சிங்காரம் சொல்றோம். அப்புறம் இன்னொன்னு சாந்த பாவம்னா ரொம்ப காமா இருக்கிறது, ரொம்ப காமா இருக்கிறது, ரொம்ப கம்போஸ்டா இருக்கிறதா சாந்த பாவம்னு சொல்றோம். அப்புறம் 3வது மாதுரிய பாவம். மாதுரிய பாவம்னா மதுரமா இருக்கணும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இப்படி 3மே வேற வேற அர்த்தம் கொடுக்கற மாதிரி இருக்கு. ஆனா 3மே நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்களே, இது எதனால தாற்பயம்னு கேட்டா, ஏன்னா பெருமாள் கிட்டையும் பரமேஸ்வரன்ட்டையும் அன்புதான் சொரூபம். அதனால்தான் அன்பே சிவம்னு சொல்றோமே. அந்த அன்புதான் சுவாமி. அந்த அன்பாலதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். எவ்வளவு சரித்திரங்கள் இருக்கு. அதுவும் நிறைய மகான்கள் சரித்திரத்துல பார்த்தோம்னா அவள்கிட்ட அந்த அன்புதான் இருக்கு, அந்த பிரேமை. அந்த பிரேமை எதிராளிகளை மாத்திடும் அப்படின்னு அந்த பராக்கிரமம் மகான்கள்ட்ட இருக்கு. நீ ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தோம்னா
அங்க இருக்கிற ராட்சசர்களும் அங்க இருக்கிறவாள்கிட்ட வந்து பகவான் வந்து நிகிரகம் பண்ணிதான் ஆக வேண்டியதாயிடுது. இப்போ கலியுகத்துல ஒரு மனுஷன் கிட்ட அவன் ஒரு பக்கத்துல நல்லவனாவும் இருக்கான், ஒரு பக்கத்துல கொடியவனாவும் இருக்கான். இப்படி நல்லவனாவும் கெட்டவனாவும் வந்து ஒரு மனிதனுக்குள்ளேயே இருக்கு. அதனால பகவான் வந்து பார்த்தா இப்போ வந்த ஜனங்களுக்கோ இவாளுக்கு எதுக்குப்பா சம்ஹாரம், இவாளுக்கு எதுக்கு சூனம், இவாளுக்கு எதுக்குப்பா தனுஷ வச்சு நான் எப்படி சம்ஹாரம் பண்ணணும்? ஏன்னா இவா ஒரு போர்ஷன்ல நல்லவனா இருக்கா, மற்றொரு போர்ஷன்ல தீயவனா இருக்கா. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? இந்த துஷ்டத்தனத்தை நீக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்குதான் சாதுக்களா வந்திருக்கேன். வாடேடி வாழியா நிறைய மகான்கள் ஏன் அவதாரம் பண்றாருன்னா நமக்கு உள்ள இருக்கிற இந்த தீமை குணத்தை வந்து எடுக்கிறதுக்கு தான் வர. அந்த தீமை குணம் எடுக்க எடுக்க நம்மளும் பகவான் போல ஆயிடுவோம். அதான் சித்தத்தை சிவன்பால் போல் வைப்பார் அப்படின்னு திருத்தொன்ற தொகையில வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்த சித்தம் எப்போதுமே சிவனையே நினைச்சுட்டு இருக்கணும். ஒண்ணு சித்தத்தை வந்து பரிசுத்தமாக்குறது எப்படின்னா சிவனை நினைக்க 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 அப்படின்னு நம்ம அனவரத்தமும் சிவனை நினைக்கிறதுக்காக தான் மகான்கள் வந்து வர பூலோகத்துல. அப்படி மகான்கள் பூலோகத்துல வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுக்கு வராருன்னா பகவான் தான் சாஸ்வதம், பகவானை தவிர வேற எந்த வஸ்துவை நாடக்கூடாது. வேற எந்த வஸ்துவை நாடினா அதுலேருந்து நமக்கு துக்கத்தை வருமே தவிர அது வெளியில தோற்ற மாற்றமா சுகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். உள்ள போய் தோண்டி பார்த்தா அதுவே நம்ம துக்கத்துக்கும் அதுவே நம்ம பாதிப்புக்கு காரணமாகும். அதனால அது உனக்கு நல்லது நடக்கிறதுனா தீயது நடக்கிறதுனா எல்லாமே பரமேஸ்வரனோட சொரூபம். அதாவது ருத்ரத்துல பார்த்தா முரண்பாடா இருக்கு பாரு. அதான் குலாலேபியா கர்மாரேஹேபியஸ்ச ஓ நமோ நம புஞ்சிஷ்டேஹேபியோ நிஷாதேபியஸ்ச ஓ நமோ நம அப்படின்னு ருத்ரத்துல நிறைய நாமங்கள் வருது. அந்த ருத்ரத்துல நிறைய நாமங்கள் என்ன காட்டுறதுன்னா குலாலேபியா கர்மாரேபியஸ்சா. குலாலேபியம்னா வந்து கொயவனார், அந்த கொயவனாருக்குள்ளேயே சிவன் இருக்கார். அப்புறம் எல்லா சொப்யா சொபதிபியஸ்ச நாய்க்குள்ளேயும் இருக்கார், அந்த நாய் மாம்சத்தை சாப்பிடுற சண்டாளன்குள்ளேயும் இருக்கார். இப்படி ருத்ரத்துல தடுக்கி உண்டு பார்த்தா உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நமோ நமஹா நமோ நமஹான் அப்படி நமஸ்காரம் பண்றோம். அது ருத்ரம். அதனாலதான் ருத்ரத்துக்கு நமக்கம்னு பேரு. இதனால நமக்கம்னா அனைத்து ஜீவராசிகள் சிவனை தவிர வேற யாரும் இல்ல. அதனால எங்க உழுந்தாலும் நமஸ்காரம் பண்ணணும். அந்த நமக்கத்துக்கு அப்புறம் சமக பிரஷ்னம்னு சொல்லுவா. எதனால சமகம் சொல்லணும்னா அந்த பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ற அந்த பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ண உடனே அவரோ ஆசுதோஷி, இவர் பண்ற நமஸ்காரத்தை பரமேஸ்வரன் ஏத்துக்கிறார். உடனே அந்த பக்தனுக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா ஸ்ரீயா விராஜிதபதான் பக்தத்ராண பிராயனா அப்படி சொல்லிதான் மகான்யாசம் சொல்லுவோம். அதனால வந்து ருத்ரத்தை சொல்ற முன்னாடி நமகத்தை சொல்ற முன்னாடி நம்ம மகான்யாசமோ இல்ல லகுன்யாசம் சொல்லுவோம். எதுக்கு சொல்றோம்? ஏன்னா அந்த பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணோம். அந்த ருத்ரத்தை வந்து ஜபம் சொல்லுவா. ருத்ர ஜபம் பண்ற முன்னாடி மகன்யாசம் எதுக்கு பண்ணோம்னா அந்த பரமேஸ்வர ரூபத்தை நம்ம ஆவாகனம் பண்றோம். அதை எப்படி ஆவாகனம் பண்ணணும்னா மந்திர மூலியமா ஆவாகனம் பண்ணணும். அந்த பரமேஸ்வரன மந்திரத்தை சொல்ற மகன்யாசத்துல எந்த திக்கிலையும் பரமேஸ்வரன் இருக்கார். அப்புறம் 8 திக்கிலையும் வந்து அஷ்டமூர்த்தியா இருக்கார். அந்த 8 திக்பாலகருக்கும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு மகன்யாசம் நமக்கு கொடுக்கறது. அப்புறம் சுத்தி வந்து 5 முகத்தையும் ஒரு முகத்தையும் பஞ்சமுகமான சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் அகோரம் ஈசானம் இந்த பஞ்சமூர்த்தி இந்த 5 முகத்தை பரமேஸ்வரனை வந்து தரிசனம் பண்றதுக்கு தான் அப்படி இருக்கார் பரமேஸ்வரன் அப்படின்னு அந்த வேதம் சொல்றதே. இந்த வேதத்தை நிர்தாரணம் பண்றது பரமேஸ்வரனை. அந்த பரமேஸ்வரன் தத்துவத்தை தான் மகன்யாசம் நம்ம கொடுக்கறது. அந்த மகன்யாசம் மூலியமா பரமேஸ்வரனை உள்ள இன்வோக் பண்ற ஆவாகனம் பண்ற. அப்படி ஆவாகனம் பண்ண மாத்திரத்துல நம்மளும் சிவஸ்வரூபமாயி எழுத்தாப்புல இருக்க அனைத்து விதமான ஜீவராசிகளும் சிவஸ்வரூபம்னு பாவிச்சுண்டு அதை கான்டம்ப்ளேட் பண்ணிட்டு அந்த சிவஸ்வரூபமான பகவானையும் பாவிச்ச உடனே பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு நம்ம கிட்ட என்ன கோரிக்கை வேணுமோ, நமக்கு ஏதாவது காமனை வேணுமா, ஏதாவது உலகத்துல வேணும்னா ஏதாவது உலகத்துல ஏதாவது வேணுமே அப்படி நமக்கு ஏதாவது ஒரு வேலை ஆசை இருந்தா சமக பிரஷ்னத்தை சொல்லுவான். அதனால சமக பிரஷ்னத்துல வந்து பரமேஸ்வரன் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றா. அப்படின்னு இந்த ஆசை வேணும் அந்த ஆசை வேணும்னு அப்படின்னு கேட்கிறோம். அதான் கோதுமாஹாஷ்டமே பசுராஹாஷ்டமே அப்படி சமகத்துல வருது. கோதுமை வேணும் இது வேணும் பரமேஸ்வரன்ட்ட வந்து பக்தன் கேட்கிறார்.
இப்படின்னு வேதம் நமக்கு அத்தனையும் காட்டி கொடுக்குற. அப்படி வேதம் எதுக்கு காட்டி கொடுக்கறதுன்னா, நமக்கு சமத்தோட வாழணும், பொறுமையா இருக்கணும், எது கிடைச்சாலும் நம்ம கண்டென்டா நிறைவோட இருக்கணும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எதுக்கு வேதத்துல அனைத்து விதமான கர்மகாண்டங்கள் எதுக்கு நமக்கு கொடுக்குறா? நம்மள பியூரிஃபை பண்றதுக்கு தான். நம்மள பியூரிஃபை பண்ண பிரயோஜனம் என்ன? இந்த ஜீவனுக்கு அதிகாரம் என்ன? ஞானகாண்டத்துக்கு போகும். எப்போ ஞானகாண்டத்துக்கு போனா அவன் தனியா உட்கார்ந்துட்டு இருப்பான். தனியா உட்கார்ந்துட்டு இருப்பான்னா என்ன, எல்லாத்தையும் கட் பண்ணி உட்கார்றது கிடையாது. டிப்ரெஷன் இருக்கணும் கூட தான் தனியா உட்காந்துப்பான். இப்ப தனியா உட்கார்றது என்ன காட்டுறதுன்னா, நம்ம எந்த பந்தத்தையும் நம்ம மனசளவுக்கு ஏத்துக்க மாட்டோம். அது நம்ம மனசுல பாதிப்பு கொடுக்காது. அது அந்த தனிமையை தான் சொல்றேன். அந்த தனிமை வர 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 நம்ம வேற இல்ல, பகவான் வேற இல்ல அப்படின்னு அந்த அனுபவம் நமக்கு வராத வச்சிடும். இப்ப வாயால சொல்றது ஈஸி, அதை அனுபவிக்கணும்னா அதுக்கு முதல்ல அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி பராங்கதி, எப்படி பகவான் கீதையில சொன்னாரோ அந்த மாதிரி அநேக ஜென்மம் எடுக்கணும். அனந்தமான ஜென்மத்துக்கு அப்புறம் தான் அது சித்திக்கும் அப்படின்னு பகவான் கீதையில சொல்ற. அது எப்போ கிடைக்கும்னா சாதுக்களோட சங்கத்துலதான் அந்த கிருபை கிடைக்கும். அதை காட்டுறதுக்குதான் அந்த சாந்த பாவம் மாதுரிய பாவம் எங்க பாக்குறோம்னா வாதவூரார் சரித்திரம் பார்ப்போம். பொதுவா 63 நாயன்மார்கள் சரித்திரத்துல முழுக்க பார்த்தோம்னா அந்த 63 நாயன்மார்ல நம்ம ஏன் மூவர் நாயன்மார் சரித்திரம் எடுக்கிறோம், மணிவாசகர் தனியா சொல்றோம்னா, இந்த 63 நாயன்மார் சரித்திரமும் அவ எப்படி இருந்தானா 60 பேர். அந்த 60 நாயன்மார்கள் அவ செய்த தொழிலே சொதர்மமே பக்தியா பண்ணான். அந்த சொதர்மமே பக்தியா இருந்ததுனால பரமேஸ்வரன் ஒரு சிவலோகத்தை கொடுத்திருக்க. ஆனா 3 பேர் பக்தியை எப்படி பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு அப்பரும் சம்பந்தரும் கடைசியில சுந்தரமூர்த்தி நாயனார் 3 பேர் நால்வர் கூட்டத்திலேருந்து அந்த பக்தி பாவத்தை காட்டுற. அப்புறம் கடைசியில மாதுரிய பாவமான சாந்த பாவமான மணிவாசகரும் அவரையே நம்ம 4 பேர் பக்கத்துல சேர்த்துக்கலாமே. கபாலீஸ்வரர் கோயில்ல பார்த்தா எல்லா விதமான சிவபக்தர்களும் நாயன்மார்களும் சேர்த்து, அப்புறம் சமய நால்வரும் சேர்த்து, திருவள்ளுவரும் சேர்த்து, அப்புறம் மாணிக்க வாசகர் சேர்க்கிறான். ஏன் அந்த நிறைய சேர்க்கிறான்னா 63 உற்சவம்னு பேரை வச்சுட்டு எல்லாரும் வராத உற்சவத்தை அழகே அதான். ஏன்னா 63 எதுக்காகனா ஒரு சாம்பிள் தான். இந்த 63 விதமா 63 பேர் இப்படி பக்தி பண்ணிருக்கா. அதனால நம்ம இந்த உலகத்துல வாழறோம். நம்ம வேலையை விட்டு இருக்க முடியாது. அப்புறம் படிக்கிறவாலும் படிப்பை விட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவ தர்மம். இப்ப உலகத்துல வாழணும், உலகத்துல நம்ம ஒரு வேளை ஆகாரம் வேணும்னா ஏதாவது பண்ணாதான் கிடைக்கும் இந்த உலகத்துல. ஆனா இந்த உலகமும் என்னன்னா இந்த சொல்லிக் கொடுக்கிற படிப்போ எப்படின்னா, எப்படி ஆகாரம் கிடைக்கணும், வேலை சோறு கிடைக்கணும், வேலை பைசா வேணும் அப்படின்னு இந்த போதனை பண்றதா அந்த படிப்பு இருக்கு. அத எப்படி அது மூலியமா பகவான நினைக்கவும் வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. எப்படி பகவான நினைக்கணும்னா இந்த அடியார் சரித்திரங்களை பாரு. இந்த அடியார்கள் அவ சாமானிய வேலையை செஞ்சுட்டு கூட பக்தியும் பண்ணிட்டு கூட சிவநாமத்தையும் சொல்லிண்டு கூட பஞ்சாட்சரமான நமசிவாய மந்திரத்தையும் சொல்லி 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 அவ வாழ்க்கையை நடத்திண்டா. அப்படி வாழ்க்கை நடத்தின்ற பிரயோஜனம் மூலியமா அவளும் சிவபதம் அடைஞ்சா அப்படின்னு நாயன்மார்கள் சரித்திரம் முழுக்க காட்டுறா. ஆனா மாணிக்க வாசகரும் யாருன்னா சாட்சாத் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் அவதாரம். அவர் மாதுரிய பாவம் எப்படி, சாந்த பாவம் எப்படி, அதை காட்டுறதுக்குதான் சிவபெருமானே மாணிக்க வாசகர அவதாரம் பண்றார். அதாவது ஊழிமதி திருவாத ஊரா திருத்தாள் போற்றி போற்றி. அவரோட லட்சியம் என்னன்னா எப்படி பிரேம பக்தி பண்ணியே பரமேஸ்வரன் அடையிறது. அதுக்காகவே பரமேஸ்வரன் மாணிக்க வாசகரா இந்த பூமண்டலத்துல வந்திருக்கார். அவர் அவதாரமும் எங்கன்னா திருவாத ஊர் கஷேத்திரம். அந்த திருவாத ஊர்ல அங்க இருக்கிற சுவாமிக்கு பேரு வேதபுரீஸ்வரர்னு பேர், திருமறைநாதர். அங்க இருக்கிற அம்பாளுக்கு பேரு வேதநாயகின்னு பேர். அங்க இருக்கிற எல்லா பிராமணர்களோட கூட்டத்திலையும் இவரும் அவதாரம் பண்றார். அதுவும் விசேஷமான பிராமணர் இவர். ஏன்னா பிராமணர்கள் பொதுவா அக்னிஹோத்திரம் பண்ணுவா, உபாசனம் பண்ணுவா, அனுஷ்டானம் பண்ணுவா, அவ வேலையை செஞ்சுட்டு இருப்பா. இவரோ எப்படின்னா ராஜாவுக்கு போய் சேவை செய்யணும். அமாத்திய பிராமணர்கள்னு பேர். ஏன்னா ராஜாக்கு இவாதான் புத்தியே சொல்லணும், ராஜாக்கு இவாதான் கைடன்ஸ் கொடுக்கணும். அதான் ராமாயணமே சொல்றது.
சத்ரம் பிரம்மமுகம் சாசீத் வைஷ்யாக சத்ரமனுவிரதாக சூத்ராக ஸ்வதர்ம நிரதாக த்ரீவர்ணான் உபச்சாரினஹா. சத்ரம் பிரம்மமுகம் சாசீத் ராமாயணத்துல சொல்ற அயோத்தி ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு வால்மீகி சொல்ற. சத்ரம் பிரம்மமுகம் சாசீத், அதுல இருக்கிற சத்திரியர்கள் ராஜாக்கள் வந்து பிரம்மமுகம், அங்க இருக்கிற பிராமணாலோட வச்சனத்தை கேட்டுண்டே அவ வேத வாக்கா மதிச்சுட்டே அவ வாழ்க்கை ராஜ்யத்தை வந்து நடத்தின்ற. ஏன்னா பிராமணர்களோட வச்சனத்தில் பிராமணரோட வாக்குலதான் உலகமே நமக்கு நடக்கிறது காரணமே. ஒருத்தரவு அனுஷ்டானம் பண்ற நமக்கு எதனால மழை வருது காரணம் என்னன்னா, எங்கேயோ கோடியில ஒரு சத்பிராமணன் வந்து நம்மளும் ஓரளவுக்கு ஏதோ பேருக்கு பிராமண ஏதோ நம்ம தர்மத்தை விடக்கூடாது சந்தியாவதோ சொல்பமா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சில பேரு வேதத்துக்காகவே தியாகம் பண்ணிருக்கா. சில பேரு இந்த உலகத்துக்கு வேண்டாம், நம்ம வேதம் படிக்கிறதுதான் தபசு, வேதத்தை அத்தியனம் பண்றதுதான் தபசு, வேத நெறிபடி வாழ்றதுதான் தபசு அப்படின்னு ஸ்டெட்ஃபாஸ்டஸோட அங்க இருக்கிற பிராமணர்களும் அதுக்காகவே பாடுபடுறா. அவ பாடுபட்ட பிரயோஜனத்தினாலதான் நமக்கு வேலை நல்லா மழை பெய்யுது, மழை சீசன்ல மழை பெய்யுது, அப்புறம் நம்ம எல்லாம் சௌக்கியமா சாப்பிட்டு இருக்கோம். அது காரணம் என்னன்னா அந்த பிராமணர்கள் பண்ண தபஸ் தான். ஏன்னா அவ பண்ற பூஜையினாலேயே தேவர்கள் வந்து ஆஸ்வனிக்கிற, தேவர்கள் ஏத்துக்கிற. அதான் பகவான் கீதையில சொல்றார், தேவான் பாவயதா தேவ தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம் அவாப்ஸ்யத இஷ்டான் போகான் ஹி ஓ தேவா தாஸ்யந்தே யஜ்ய பாவிதாக தைர்தத்தாமத் பிரதாயக்ஞோ யோ புங்கே ஸ்தேன ஏவசஹா அப்படின்னு சைக்கிள் சொல்றார் சுவாமி பகவத்கீதையில. தேவான் பாவயதானேவ, அந்த தேவர்கள் எப்படி வேலை செய்யறாருன்னா, பிராமணர்கள் வந்து யஜ்ய மந்திரத்தை வந்து யஜ்யம் பண்றா. அந்த யஜ்யத்துல வந்து மந்திரோத்தமா தேவர்கள் வந்து கூப்பிடுற. அப்படி தேவர்களை கூப்பிட்ட தேவர்களுக்கு ஏத்த ஹவிசியும், தேவர்களுக்கு ஏத்த அன்னமோ, தேவர்களுக்கு ஏத்த சமித்தியும், அரணிக்கட்டையும் எல்லாத்தையும் கொடுக்கிறார். அவ கொடுத்த மாத்திரத்துல அந்த இருக்கிற தேவர்களும் அதை வாங்கிக்கிறா. அதை வாங்கிட்டு, ஏன்னா நம்மளால எவ்வளவு முடியுமோ தான் கொடுக்க முடியும். ஏன்னா சமீத்துல ஒரு கடையில போய் வாங்கி கொடுக்க முடியும், இல்லைன்னா அங்க இருக்கிற ஆலமரத்தையும் அரச மரத்தையும் அங்க இருக்கிற இதையும் சாக்கையை வந்து பிச்சுட்டு அங்கேன்னு இருக்கிற 2-3 கட்டை எடுத்துன்னா நம்ம சமித்துக்கே அக்னிக்கே கொடுக்க முடியும். ஆனா தேவர்களும் எப்படின்னா தே தேவா பாவயந்துவா, அவ சர்ப்ளஸா கொடுப்பா, நிறைய கொடுப்பா. அப்படி நிறைய கொடுக்கறதுனால பரஸ்பரம் பாவயந்தா, இது தேவர்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு. அந்த தொடர்பு, அந்த சைக்கிள் நல்லா போயிடுச்சுன்னா ஸ்ரேயா பரமாப்சதா, அது மூலியமா நமக்கு நல்லது கிடைக்கும். அது மூலியமா நம்ம நல்லது கிடைக்கும். இந்த சைக்கிள ஒருவேளை யாராவது ஒருத்தர் வந்து இதை பிரேக் பண்ணிட்டாருன்னா யோபுங் தேஸ் தேரேவ சஹா, அவளை விட நீச்சமான திருட உலகத்துல கிடையாதுன்ட்டு அப்படின்னு பகவான் அடிச்சு கீதையில சொல்ற. இப்படி தேவர்கள் கொடுக்க வேண்டிய பாகத்தை வந்து தனக்கு எடுத்துட்டாரோ, தனக்கு சுவார்த்தமா எடுத்துட்டா, சுயநலத்துக்காக எடுத்துட்டா, அவனை விட நீச்சமான திருட உலகத்துல கிடையாது அப்படின்னு பகவான் கீதையில சொல்ற. இப்படியே எல்லா பிராமணர்களும் ஒரு அனுஷ்டானம் பண்ணி இந்த லோகத்துக்கு மங்களத்தை உண்டாகிறான். அப்புறம் இவாளோ எப்படின்னா சத்ரம் பிரம்மமுகம் சாசீத, வந்த ராஜாக்களுக்கும் போதனம் பண்றான். அந்த ராஜாக்கள் வந்து வைஷ்யர்களை வந்து அவ போதனம் பண்றான். இப்படி டிரான்சாக்சன் எப்படி போறது பாரு. இப்படி 3 பேருக்கும் வந்து ஒரு வட்டமாட்டமா சுத்தி இருக்கு. இந்த வைஷ்யர் கீழே சூத்ராகா ஸ்வதர்ம நிரதாக, இத்தரர்கள் அது கீழே இருக்கிறவர்கள் வந்து ஸ்வதர்ம நிரதாவா வேலையை செய்யறான். என்ன வேலைனா பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம் அப்படி பகவான் கீதையில சொல்ற. சேவை செய்யறதுதான், அந்த சேவை செய்யறதுதான் அவளோட தர்மம். அவ தர்மத்துல இருந்ததுனால 3 வர்ணான் உபச்சாரின் அப்படி 3 வர்ணங்களும் வந்து பெனிஃபிட் ஆகுது. இந்த 3 பேருக்கும் இவ சேவை செய்யறதுனால இந்த பிராமணர்கள் வந்து சத்திரியர்களுக்கு குருவா இருக்கார். இந்த சத்திரியர்கள் வந்து வைஷ்யர்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு அப்படின்னு வைஷ்யர்கள் வந்து தன்னோட சாஸ்தா தன்னோட புஜபலத்தினாலே இவாளை கட்டுப்படுத்தி வைக்கிறான். இந்த வைஷ்யர்கள் என்ன பண்றா, தனக்கு வேலை வியாபாரம் நல்லா நடக்கணும்னா மித்திரர்களையும் மற்றவாளையும் வந்து தாம் பக்கத்துல சேர்ந்து அந்த பிசினஸ வந்து ப்ராஃபிட்டபிளா ஆக்குறான். இப்படி 3த்துக்கும் பெனிஃபிட் ஆகுது வந்து எது காரணம்னா
அதுக்கு இருக்கிற அந்த 3 வர்ணத்துல இருக்கிறது அடிப்படையான அந்த வேதம். அந்த 3 வர்ணத்தை எதை சொல்லப்படுற வேதம் இத 4 வர்ணாசிரம தர்மத்தையும் பார்த்துக்கிறது. அப்படின்னு அந்த அமாத்திய பிராமணர் குலத்துல இருக்கிறவா அங்க இருக்கிற ராஜாக்கும் போய் தர்மத்தை உபதேசம் பண்ணுவார். அதுல இந்த இவர் வாத ஊர்ல பிறந்ததுனால வாத ஊராருன்னு பேர். அத்தனை வேதங்களும் சாஸ்திரங்களும் நல்லா கத்துண்ட. அதுல முக்கியமா வேதாந்தத்துல கரகண்டவராயிட்ட. எல்லாத்தையும் கத்துண்டு, தமிழ் மொழியும் கத்துண்டு அவர் மகா கெட்டிகாரா பெரிய பாரங்கத்தரா லோகத்துல விளங்குறார். உடனே ராஜாவுக்கும் என்னன்னா ஒரு மந்திரி வேணும். ஒரு மந்திரி இருந்தா அப்போ ராஜா கண்ட்ரோல்டா இருப்பார். அந்த மந்திராலோசனை எதுக்கு வேணும்னா, அந்த மந்திரி எதுக்கு வேணும்னா, அந்த ராஜா ராஜாவோட அர்த்தமே என்னன்னா ரஜோகுணத்துல உட்பட்டவனா இருக்கார். ரஜம்னா மண்ணு. அந்த மண்ணுல அடிக்கடி நிக்கிறதுனால இவர் ராஜான்னு பேர். அப்புறம் எல்லாரையும் பிரஜாக்களையும் ரஞ்சனம் பண்றதுனால பிரஜாக்களையும் எல்லாரையும் குதூகலிக்கிறதுனால இவர் ராஜான்னு பேர். அதனால பொதுவா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏதாவது சிவன் கோயில் இல்ல பெருமாள் கோயில் இல்லைன்னா அங்க இருக்கிற ராஜா மகாவிஷ்ணு ஸ்வரூபம், மகாதேவ ஸ்வரூபம் அப்படின்னு இந்த பாவனை வரணும். அதுக்குதான் சாஸ்திரம் இவ்வளவு சொல்லியிருக்கு. இந்த ராஜாவோ இவர் ஒரு நல்ல சத்குரு வேணும். ஒரு சத்குருவா ஒரு அமாத்தியன் இருந்தா, ஒரு மந்திரி இருந்தா நம்ம ராஜ்யம் நல்லபடியா பிளரிஷ் ஆகும். அதுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் ஒரு பாட்டு ஹையர் பண்ணிட்டே வந்தார். யார் மந்திராலோசனை சரியா பண்ணுவார் அப்படின்னு இத்தனை மந்திராலோசனை பண்ண கடைசியில நம்ம வாத ஊரார் கிடைச்சார். இவரோட பொலிவை பார்த்து, இவரோட தேஜஸ பார்த்து, இவரோட புத்தி சாதுரியத்தை பார்த்து ராஜாக்கு ஒரே குதூகலம். உடனே அந்த வாத ஊரார அமைச்சரா வச்ச. அவருக்கு பேரு தென்னவன் பிரம்மராயர் அப்படின்னு இன்னொரு பேர் அவருக்கு பட்ட பேரா வச்சுட்டார். அப்படின்னு நிறைய சரித்திரங்களை நம்ம பாக்குறோம். மகான்கள் சரித்திரத்துல நிறைய என்ன பாக்குறோம்னா, ஒரு ராஜாவா இருந்தா அந்த ராஜாவை கைட் பண்றத, ராஜா மார்கதர்சியா காட்டுறதுக்கு ஒரு சத்பிராமணன் வேணும் அப்படின்னு முகலாய சாம்ராஜ்யத்திலையும் பார்த்திருக்கோம், பிரிட்டிஷ்காராலையும் பார்த்திருக்கோம். அங்க இருக்க பிராமணால் தான் கணக்கு பிள்ளையா இருந்தா அந்த காலத்துல எல்லாம். எதனாலனா அவன் என்னதான் நம்ம தர்மத்தை இழிவா பேசினாலும், என்னதான் தர்மத்தவா பேசினாலும் அந்த ஒரு சத்தியமா இருக்கு பாரு. அந்த பிராமணான்ட்டு தான் வேலை வாங்குவா, அந்த பிராமணான்ட்டு தான் விஷயம் வாங்குவா அப்படின்னு இத்தனையும் ஆண்டு காலமா நடந்தது பாரு. இப்படின்னு நிறைய விதமா அந்த பிராமணன்ட்ட மூலியமா அந்த வேலையை வாங்கிப்பான். ஏன்னா அவன்கிட்ட அந்த வேதம் இருக்கு. அவன்கிட்ட அந்த வேதம் இருந்தா அந்த வேதம் பொறத்தியாரி எல்லாரையும் மதிக்க வைக்கும். உடனே இந்த ராஜாவுக்கும் இந்த வாதவூரார மேல அவ்வளவு கொல்லா பிரேம. அவருக்கு உபச்சாரம் பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சது. உடனே செய்யணும் அப்படின்னு அந்த ஆவலோடே ராஜா இருந்தார். இவரோ ராஜாட்ட எங்கெங்கெல்லாம் இருந்து விஜயத்தை கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் அந்த விஜயத்தை அளித்தார். இப்படி நிறைய விதமா ராஜாவுக்கு மந்திராலோசனை பண்ணி நல்லா சாமர்த்தியமான முடிவுகள்லாம் எப்படி எடுக்கணும்னு அதுக்கு நுட்பங்கள்லாம் சொல்லி கொடுத்து அந்த ராஜாவும் நல்லபடியா ராஜ்யபரணம் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா அவரோ ஏதோ சாமானிய ராஜா இல்ல, அவரு சொக்கநாதர் ராஜ்யபரணம் அந்த பாண்டிய வம்சத்திலேருந்து வந்த பரம்பரை. அவர் அரிமர்தன பாண்டியன்னு பேர். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் சம்சயம் வரும். திருவிளையாடல் புராணம் படிச்சவாளுக்கும் சரி, பெரிய புராணம் படிச்சவாளுக்கும் சரி, என்ன சந்தேகம்னா 3 நாளா அப்பரு சம்பந்தரு சுந்தரன்னு சரித்திரம் சொல்லிட்டு வந்தீங்களே, கடைசியில மாணிக்கவாசர் இவாளுக்கு முற்பட்டவரா பிற்பட்டவரா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கேள்வி வரும். ஆனா திருவிளையாடல் புராணத்தை ஸ்பஷ்டமா காட்டுறது. இவாக்கு இந்த வந்தார நின்ற நெடுமாற நாயனார் கூன்பாண்டியன். இந்த கூன்பாண்டியன் அரிமர்தன பாண்டியத்துக்கு அப்புறம் வந்த காலம்தான் அவரு. அதனால்தான் மாணிக்க வாசகரோ யாருன்னா இவாளுக்கு எல்லாம் முற்பட்ட காலம். அப்பருக்கும் சம்மதரும் சுந்தரர் 3 பேருக்கும் இவ முற்பட்ட காலம் அப்படின்னு திருவிளையாடல் புராணமே நம்ம காட்டுறது. இவா எல்லாருக்கும் முற்பட்ட காலமா இவர் அவதாரம் பண்ணினார் திருவாத ஊரர். இந்த ராஜாக்கும் நல்ல மந்திராலோசனை பண்றார். இந்த ராஜாக்கும் விஜயத்தை கொடுத்தார், சந்தோஷத்தையும் கொடுத்தார். இவர் கீழே வேலை செஞ்சிருந்தார். ஆனா இவர் ராஜ்யம் பார்த்தா எல்லா வசதியும் இருக்கு, எல்லா விதமான வஜ்ர வைடூரியங்கள் இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு. என்ன ஒரே ஒரு கொரோனா, குதிரைகள் வேணும். ஏன்னா எதிரிகள் எந்த பக்கத்துல வேணா வருவா.
அப்படிதான் அந்த காலத்துல இருந்தது. இப்ப சொன்ன இதுக்கப்புறம் வந்து குப்தர்கள் காலம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்விப்படாத எதிரிகள் கேட்டிருக்கோம். சகர்கள், கூணர்கள்னு. இவர்கள எங்கேந்து வந்திருக்கான்னா சைனால இருந்து வந்திருக்கா. இந்த சகர்கள், கூணர்கள் நமக்கு ஏன் காதலப்படாத காரணம்னா, அப்படி நம்ம பாரத தேசத்தை வந்து அவ புஜவலத்துல வச்சிருக்கா. அப்படி வச்சதுனாலதான் சகர்கள், கூணர்கள் வந்து ஏதாவது ஸ்திரீ புக்ல ஓரமா ஒரு லைன்ல இருக்குமே தவிர அவ நம்ம ஹிருதயத்துல சுத்தமா இல்லாத மாதிரி வச்சுட்டார். அப்படின்னு ராஜ்யவர்ணம் பண்றதுனாலதான் ராஜாவோட பௌருஷம். அதுக்கு குதிரைகள் வேணும். அந்த குதிரைகள் இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணணும்னா, வெளிநாட்டுல வியாபாரம் நடக்கணும்னா, அது குதிரைகள் அந்த காலத்துல வேகமா ஓடும், துள்ளி பறந்து ஓடும், துள்ளி குதிச்சு ஓடும். அந்த குதிரைகளும் எங்க கிடைக்கும்னா அரேபியால கிடைக்கும். அங்க இருக்கிற வெளியூர் நாட்டுலதான் வந்து குதிரைகள் கிடைக்கும். அதுக்கு போனோம்னா சமுத்திரக்கரையில தாண்டிதான் அந்த வெளியூருக்கே போக முடியும். அதனால வந்து யார் வந்து வருவா, யார் அதிகாரியா வருவா அப்படின்னு இவர் பாக்குற சமயத்துல, ஆனா அவருக்கு என்ன ஆலோசனைனா, அவர் வாதவூராரை விட்டு பிரிஞ்சு இருக்கவும் முடியல. ஏன்னா வாதவூரார் நமக்கு அத்தனை ஜெயித்தையும் கொடுத்திருக்கார். அவர் அம்பனோன்னு பாதி மனசோட இருக்கார். அவர் அம்பனமா வேணாமா அப்படி இருந்தார். இன்னொன்னு அவராலதான் முடியும். அவராலதான் வந்து வியாபாரத்துல நல்லபடியா பேசி நல்லபடியா டீல் பண்ணி நமக்கு அந்த குதிரைகளை திருப்பி கொடுப்பா அரேபியால இருந்து அப்படின்னு இவர் அந்த நல்மனசோட இவர் நல்ல ஆலோசனை பண்ணினார். உடனே ராஜா வந்து வாதவூரார கூப்பிட்டார். ஐயரே, நீங்க வந்து ஒரு பெரிய யாத்திரைக்கு போனோம், அதுவும் வியாபார விஷயமா நீங்க வெளியூருக்கு போனோம். ஏன்னா நம்ம நாட்டுக்கும் நம்ம இருக்கிற ராஜ்யத்துக்கும் குதிரைகள் வேணும். ஏன்னா எதிரிகள் எந்த பக்கத்துல வேணா வருவா, யுத்தம் பண்ணுவா, நம்மள வந்து அட்டகாசம் பண்ணுவா, எப்ப வேணா நடக்கும். இருந்தாலும் பாதுகாப்புக்கோசரம் நம்ம குதிரைகள் வேணும். முக்கியமா ஏதாவது ஒரு இடத்துல வியாபாரம் நடக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து இது பேசணும், பேக்ட் பேசணும்னா அது குதிரைகள் வேணும், அக்ரிமெண்ட். அதுக்கு அந்த குதிரைகள் வந்து நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ராஜா சொன்ன சொல்லுபடி வாதவூரார் வந்து ஆட்களோட சேர்ந்து அப்படியே கிளம்பிண்டு போற. அது சும்மா கொடுத்துட்டு போல, இத்தனை ரூபாயும் இத்தனை பொற்காசுகளும் வந்து இவருக்கு அத்தனை வாரி கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா இவர் நம்ம தனத்தை வந்து நம்ம கஜானா இருக்கிற தனத்தை பார்த்து பாருன்னு அப்படின்னு அதி விசுவாசத்தோட கொடுத்துட்டார். இவர் கொடுத்துன்னு போக, ஆனா மனசுல என்னன்னா, வெளியில பார்த்தா ஒரு அமாத்தியன் ராஜாக்கு உபதேசம் பண்றார், ராஜாக்கு நல்லது சொல்றார், ராஜாக்கு வந்து கன்சல்ட் பண்றார், ராஜாக்கு வந்து டிசிஷன் எடுக்கிறார் அப்படின்னு ஒரு சாமானிய அமாத்தியனா தெரிஞ்சார். ஆனா உள்ள அந்தரங்கமா அந்த சிவபக்தி இருக்கு. நான் இவ்வளவு வேதங்கள் படிச்சிருக்கேனே, இவ்வளவு உபனிஷத்துக்கள் படிச்சிருக்கேனே, அந்த உபனிஷத்துக்கள் வந்து என்ன காட்டுறதுன்னா பரமேஸ்வரன் தானே பரம்பொருள், அந்த பரமேஸ்வரன் தான் எல்லாம் காட்டுறது. அந்த வேதத்தோட அர்த்தத்திலே ஒரு மனசு ரமிச்சதுனால இந்த உலக விஷயம் வந்து இவருக்கு வந்து மனசுல பட்டும் படாதவா இருந்த. அதான் ராஜா இவர் உபசாரம் படுத்தினாலும், ராஜா வந்து இவரை வந்து பெரிய சிம்மாசனம் உட்கார வச்சாலும், இவ்வளவு விதமான ராஜோபசாரம் பண்ணாலும் அது ஒரு மனசுல படல. ஏன்னா அந்த மனசோட பிரயோஜனம் என்னன்னா, எப்போ பரமேஸ்வரன் போயிடுத்தோ அப்போ வந்து இந்த உலக விஷயம் எல்லாம் துச்சமா தெரியும். அதனால வந்து இவர் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னா, எப்படா நான் வந்து பரமேஸ்வரன் ஏகாந்தமா பக்தி பண்ணுவேன், எப்படா நான் பரமேஸ்வரனை வந்து அடைவேன், எப்படா நான் வந்து பரமேஸ்வரனை வந்து பூஜை பண்ணுவேன், எப்ப பார்த்தாலும் இந்த ராஜாக்கே நான் வந்து சேவை செஞ்சுட்டே இருக்கேனே, அந்த ராஜாக்கே நான் இத்தனையும் செஞ்சுட்டு இருக்கேனே, எத்தனை நாளா நான் வந்து இப்படியே இருப்பேன் அப்படின்னு மனசளவுக்கு இவர் கஷ்டப்பட்டு இருக்கார். உடனே மேல வந்து அப்படியே அரேபியா யாத்திரை போறார். அப்படின்னு அரேபியா போற சமயத்துல திருப்பெருந்துறை வர, அந்த திருப்பெருந்துறை கஷேத்திரம் வந்த உடனேயே இவருக்கு மனசு அப்படியே ஒரு சாந்தம் ஏற்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வந்தவர்கள் எல்லாருமே அவ வந்து கடகடன்னு கிளம்புறா. இவர் வந்து இவர் வந்து சொல்ற, மேற்கொண்டு வந்த வாழ்க்கை வந்து இவர் கட்டளை இடுறார், இங்கே நிறுத்துப்பா, கொஞ்ச நேரம் இங்க விசிராந்தி எடுத்துட்டு நம்ம வந்து மறுநாள் ஊருக்கு போலாம் அப்படின்னு இவர் சொல்லி சமாதானம் படுத்தின்னு இந்த ஊர்ல இருக்கார். இந்த ஊர்ல இருந்து அங்க ஏதோ சிவநாம கோஷம் கேட்கறது. அந்த சிவநாம கோஷத்தை கேட்ட உடனேயே இவருக்கு மனசு சமாதானம் ஆயிடுச்சு. அதுதான் அப்பர் பெருமான் வந்து ஒரு தேவாரத்துல சொல்ற. யார பார்த்துனா திருவாரூர் பெருமானை பார்த்து சொல்றார், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால்
மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாரே. இது ஃபுல்லா இங்க சிங்கார பாவத்தை அப்பர் பெருமான் சொல்ற. எப்படி சொல்ற, எந்த உதாரணமா வச்சு சொல்றான்னா ஒரு காதலிய சொல்ற. ஒரு காதலி முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அந்த கதாநாயகனோட கதையை கேட்ட உடனேயே அந்த காதலி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கதாநாயகனை பார்த்தா அந்த நாமத்தை கேட்டா அவளுக்கு அப்படியே மனசு மெய்சிலிக்கும். மெய்சிலிச்ச மாத்திரத்துல மூர்த்தி அவனுக்கும் வண்ணம் கேட்டாள் அப்படின்னு அதை உபமானமா வச்சு சொல்றாரு. அந்த ஃபார்ம் மேல ஒரு லவ், ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும். சாரி, அந்த ஃபார்ம் மேல இருக்கிற ஒரு பிரேமை ஏற்பட்டோம். அந்த பிரேமை ஏற்பட்டதுனால பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டார். அதனால அவனோட இருக்கிற இடத்தை கேட்டு அவனோட இருப்பிடத்தை கேட்டு அந்த இருப்பிடத்தை விட ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த இருப்பிடத்து காட்டிலும் என்னன்னா அவருக்கு அந்த அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டோம். இந்த ஆளோட இருக்கணும், இவரோட நான் வாழ்ந்து கொள்ளணும், கடைசி வரைக்கும் இவரோட வாழ்ந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்ட உடனே தன்னை மறந்தாள். எப்போ தான் கிட்ட கொடுத்தாரோ அப்போ இவரை சேர்ந்தவர் ஆயிட்டார். இந்த ஆளு வேற இல்லை, இந்த பொண்ணு வேற இல்லைன்னு அப்படின்னு அந்த பாவம் வரும். அது சாமான்யமா அந்த அர்த்தத்தை சொல்லிட்டேன். இங்க பரமேஸ்வர சிவபக்தர்களோட அர்த்தம் அவ பாவம் எப்படி இருக்கும்னா முன்னம் அவருடைய நாமம் கேட்டான். ரமணபகவான் சரித்திரத்திலும் உதாரணம் சொல்லலாம். அவரோட சித்தப்பா திருவண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு வந்தார். இப்பதான் ஆத்துக்கு வரா, நீங்க எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டா அண்ணாமலை போயிட்டு வந்தேன்னார். இவர் கேட்டார் அண்ணாமலைனா என்ன, அருணாச்சலம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த நாமத்தை கேட்ட உடனேயே சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி வெங்கட்ராமன் என்கிற ரமண வரிசை ஆயிட்டார். ஏன்னா அந்த நாமம் என்ன ஆயிடுச்சு, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டார். அந்த நாமத்தை கேட்ட மாத்திரத்தை நாமமயமாவும் ஆயிட்டார். அந்த நாமமயமா ஆகனாலும் அன்னையர்தம் அத்தனையம் அன்றே நீத்தாள். அதனால தாயாராகவும் தகப்பனாராகவும் தாயாரி பங்காளிகளும் எல்லாரையும் உதறி தள்ளிடுவார். ஏன்னா எல்லாமே நித்திய. யார் யாருக்கு தகப்பனார், யார் யாருக்கு தாயார், யார் யாருக்கு தாயாதி, யார் யாருக்கு சொந்தக்காரா, அதுவும் அவதான் கடைசி வரைக்கும் இருந்தா இருக்க போறா. நம்மளோட இப்போ இருப்பா, நமக்கு இப்ப உபச்சாரம் பண்ணுவா, இப்ப நமக்கு உதவி பண்ணுவா, நமக்கு வேணா கவுன்சில் பண்ணுவாரே தவிர அவருக்கு காலம் ஆயிடுச்சுன்னா உனக்கு இப்ப பெரிய துன்பம் ஏற்பட்டதுன்னா சுத்தி இருக்கிறவா வேணா சிம்பத்தியை காட்டுவா, எம்பத்தியை காட்டுவா தவிர they cannot take that problem. அந்த ப்ராப்ளத்தை ஏத்துக்க முடியாது. அந்த ப்ராப்ளத்தை எப்படி அதை நீக்க முடியும்னா அந்த பரமேஸ்வரன் நாமத்தை சொல்லு, அந்த பரமேஸ்வரன் ரூபத்தை அனுபவி. அந்த பரமேஸ்வரன் ரூபத்தை அனுபவிக்க எல்லா பந்தங்களையும், எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும், எல்லா விதமான கனெக்ஷனும் கட் பண்ணிடுவார். அந்த கட் பண்ண மாத்திரத்தை தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே, அந்த பாவத்தோடையே எல்லாத்தையும் விட்டுட்டு பரமேஸ்வரன் போற மாதிரி, எப்படி அந்த காதலி கணவனை அடைஞ்சா மாதிரி அந்த சிவபக்தன் சிவபெருமான அடைவார் அப்படின்னு இந்த பாவம் அப்புறம் வாதவூராருக்கு ஏற்பட்டது. சமீபம் வாதவூராருக்கு ஏற்பட்ட உடனே திருப்பெருந்துறையிலே அந்த நாமத்தை கேட்டு வாசமாயிட்டார். அங்க பார்த்தா குறுகை விருட்சம். அந்த குறுகை மரத்து அடியில ஒரு சிவயோகிய தரிசனம் பண்ற. அந்த சிவயோகிய சுத்தி 3 சிஷ்யர்கள், 4 சிஷ்யர்கள். அதான் தட்சிணாமூர்த்தி சொல்றா, சித்திரம் வடதரோர் மூலே விருத்தகா சிஷ்யா குரோ யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்தே சின்ன சம்சயாக. அந்த வட்டவிருட்சத்துக்கு அடியில தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருக்கார். ஏன்னா தட்சிணாமூர்த்தி எதனால பேருனா தெற்கு பக்கத்து உட்கார்ந்து இருக்கிறதா தட்சிணாமூர்த்தின்னு பேரு. ஏன்னா அதுக்கு லிட்டரல் மீனிங் அதுதான். ஆனா தட்சிணாமூர்த்தி இன்னொரு அர்த்தம் பண்ணினோம்னா, தட்சிணா நம்ம என்ன தெரியும், காணிக்கை. அந்த உயர்ந்த காணிக்கையை கொடுக்கறதுனால இவர் தட்சிணாமூர்த்தின்னு பேர். அது உயர்ந்த செல்வம் உடையவர்னால, அந்த செல்வத்துக்கும் சுவாமினால இவர் தட்சிணாமூர்த்தின்னு பேர். வள்ளுவ பெருமான் சொன்னாரே, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், எல்லாத்துக்கும் பெரிய செல்வமானதுன்னா ஈஸ்வரன் தான் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி விரக்தரா நிக்கிறார். அவர் எப்படி இருக்காருன்னா குரோஹோ யுவா, இளைஞனா நிக்கிறார். கீழே இருக்கிற சிஷ்யர்கள் எப்படி இருக்கானா விருத்தகா, எல்லாம் வயோதிகர்களா இருக்கா. வயோதிகர் என்ன காட்டுறதுன்னா
எல்லாம் வயசா இருக்கா. அந்த வயசா இருக்கிறது எதனாலனா எல்லா உலகத்தையும் பார்த்து எல்லா உலகத்தையும் ஆராய்ந்து அந்த ஆராய்ந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவங்களா இருக்கா, அனுபவஸ்தர்களா இருக்கா. அந்த அனுபவஸ்தர்னால வயசுன்னு சொல்ற இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை. அப்படின்னு இந்த விருத்தகா சிஷ்யஹா குரோரிவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம். அந்த குருமார்களுக்கு அவர் எதோ உபதேசம் பண்ணிட்டாருன்னா மௌனம் தான். அந்த மௌனத்து மூலியமாகவே அவருக்கு ஞானம் டிரான்ஸ்பர் ஆயிடுது. எதுனா மௌனம்னு கேட்டா சின்முத்திரை. அந்த சின்முத்திரையை காட்டியே இவளுக்கு அந்த ஞானத்தை போதனை பண்ற. அப்ப சின்முத்திரை காட்டுறாரு, அந்த சின்முத்திரை தத்துவம் என்ன, அதோட இன்ட்ரென்சிக் மீனிங் என்னன்னு கேட்டா அந்த சின்முத்திரையில ஒண்ணு ஆள்காட்டி விரல், இன்னொன்னு நுனிவிரல். அந்த ஆள்காட்டி விரல் நுனிவிரலும் ஒன்னா சேருது. ஏன்னா ஆள்காட்டி விரல் நம்ம எதனால சொல்றோம்னா பொதுவா யாரா குற்றம் பண்ணினோம்னா நீதான்டா பண்ண நீதான் பண்ண அப்படின்னு அவனை பாயிண்ட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் பண்றது எதனாலனா அந்த ஆள்காட்டி விரல் தான் நம்ம சாமானிய மனுஷன். இதுக்கு பின்னாடி 3 விரல்கள் இருக்கு. இந்த 3 விரல்கள் அந்த புருஷனை அந்த ஜீவனை தடுக்கும். பகவான்கிட்ட போற பட்சத்துல பகவான்கிட்ட போற முன்னாடி தடுக்கும். அந்த 3 விரல் என்னன்னா அது பல சித்தாந்தங்கள் இருக்கு. அது ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சித்தாந்தத்துல பார்த்தா தனேஷன் தாரேஷன் புத்திரேஷன் காமினி காஞ்சனம் கீர்த்தி. ஒண்ணு பெண்ணாசை, இன்னொன்னு என்னன்னா தங்கத்து மேல இருக்கிற ஆசை, இன்னொன்னு என்னன்னா ஜனங்கள் மேல இருக்கிற ஆசை. புகழ் வேணுமே, யசஸ் வேணுமே, எல்லாரும் கொண்டாடணுமே அப்படி இந்த 3 ஆசை. இந்த 3 ஆசைய எந்த ஜீவன் தவிக்கிறானோ, எந்த ஜீவன் அதை தியாகம் பண்றானோ அவ இந்த நுனிவிரலான பகவான்கிட்ட சேர்றார். அதான் அங்குஷ்ட மாத்திர புருஷோங்குஷ்டம் சமாஸ்ருதா அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த அங்குஷ்ட மாத்திரத்துல புருஷன்ட்ட சேர்ற இந்த ஜீவன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை. முதல்ல ஆணவ அகங்காரம். அந்த அகங்காரம் நான் அப்படின்னு நம்ம மார்பை தட்டுறோமே. ஒரு ஆப்பிரிக்கனை கேட்டாலும் அமெரிக்கனை கேட்டாலும் நீ யாரா அப்படின்னு கேட்டா கை ஆட்டோமேட்டிக்கா மார்பு கிட்ட போகும், நான் அப்படின்னு போதும். அப்படி அந்த ஆணவம். இன்னொன்னு கண்மம். கண்மம் என்னன்னா நம்ம செய்யற கர்மாக்களையும் நம்ம பிராரப்த கர்மாக்கள் சொல்லலாம். அந்த பிராரப்த கர்மாக்கள் மூலியமா பாவ புண்ணியத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். எல்லா துவந்தங்களையும் இந்த ரெட்டைகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த ரெட்டைகள்கிட்ட நம்ம விமோச்சனம், இந்த ரெட்டைகள்ல பைண்ட் பண்றது என்னன்னா 3வது இந்த மாய. இந்த 3மே யார் ஒருவர் தியாகம் பண்றாரோ, யார் ஒருவர் அதுல இருந்து விமோச்சனம் ஆறாரோ அவன் பகவான்கிட்ட சேர்றானா அப்படின்னு சின்முத்திர தத்துவத்தை தட்சிணாமூர்த்தி சனகாதிகள் உபதேசம் பண்ற. அப்படின்னு சிவயோகி உபதேசம் பண்ண உடனேயே வாத ஊரா இருக்கோ அந்த ரூபத்தை பார்த்து அவரோட இருப்பிடமே அவரோட சாநித்தியமே இந்த இடத்துல இருக்கணும்னு அப்படின்னு அந்த குரு பாவம் ஏற்பட்டது. பொதுவா யாரு குரு அப்படின்னு ஆச்சாரியால சொன்னா அதிகத தத்துவா சிஷ்யஹித உத்தியமஹா சததம் அப்படின்னு பிரஷ்னோத்தர மாளிகையில சொல்ற. அதிகத தத்துவா எல்லா தத்துவங்களும் தெரிஞ்சவரா இருப்பார். தெரிஞ்சவர்கள்லாம் நாலேஜபிளா இருப்பாரான்னு கேட்டானா வெறும் பிசிக்கல் நாலேஜ் வச்சுட்டு இருக்க மாட்டார், வெறும் புக்கிஷ் நாலேஜ் வச்சுக்க மாட்டார். அந்த நாலேஜோட அனுபவம், அந்த நாலேஜ காட்டியும் அனுபவ ஞானியா இருப்பார். அதனால நம்ம பாண்டித்யம் ஒரு பக்கம் சம்பாதிச்சாலும் முக்கியமா அந்த பாண்டித்யம் எப்ப சஃலமாகும்னா அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் இருக்க அந்த பாண்டித்யம் அப்பதான் சோபிக்கும். ஒருத்தருக்கு பாண்டித்யமே இல்லை, ஆனா அனுபவ பூலியமா அனுபவம் ரொம்ப காடமா இருக்கு. அந்த அனுபவம் ரொம்ப காடமா இருந்தனால அவன் ஞானின்னு ஒத்துப்பான். ஏன்னா நம்ம பாக்குறதுதான் உலகமே இருக்கு. நம்ம அதுக்கு தெரியா வியாசரோ வால்மீகியோ அவ சொல்லிதான் இந்த பிரபஞ்ச பகவான் பாக்குறது இல்ல. நம்ம உலகத்துல எவ்வளவு பாக்குறோம். இப்போ சூரியன் அதோட தர்மத்துல இருக்கு, அப்புறம் சந்திரன் அதோட தர்மத்துல இருக்கு. அது பகல்ல வரும்னா பகல்ல தான் வரும். நமக்காக 8 மணிக்கு வாப்பான்னு நம்ம கேட்டாலும் சூரியன் நம்ம 8 மணிக்கு வராது. அது 6 மணிக்கு சூரியோதயம்னா தான் 6 மணிக்கு சூரியோதயம். 6:30 மணிக்கு சூரிய அஸ்தமனம்னா சென்னையில 6:30 மணிக்கு சூரிய அஸ்தமனம். அப்புறம் சந்திரன் 7 மணிக்கு எப்போ இருட்டு வந்ததோ இருட்டு வந்தா சந்திரன் வருவார்.
அப்போ அருணோதயம் வந்ததோ அப்போ சந்திரனோட இருப்பிடம் காணாம போயிடும் அப்படின்னு இத்தனை தர்மங்கள் அது நடக்கிறது. இத்தனை தர்மங்கள் எதனால நடக்கிறதுனா மேல பகவான் இருக்க தொட்டனாலதான். அது இத்தனையும் பகவான் இருந்து அவர் நியமிச்சுட்டு நடத்துறதுனாலதான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர 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 அப்போதான் அந்த தத்துவம் என்னன்னு நமக்கு புரியும். அந்த குருவோட சம்பர்க்கம். அந்த குரு எதிரானா நம்ம அனுபவத்தை கொடுக்கிறார். அதான் அதிகத தத்துவா சிஷ்யஹிதா உத்தியமஹா சததம். அந்த சிஷ்யனுக்காக கருணையோட நமக்கு இறங்கி உபதேசம் பண்ற. இப்ப நான் குரு தத்துவத்தை சொன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸான குரு தத்துவத்தை எப்படா நமக்கு உபதேசம் பண்றாருன்னா அவரோட கருணை, அந்த ஷியர் கிரேஸ் தான். அந்த ஷியர் கிரேஸ் என்ன பண்ணும்னா நம்மள பகவான்கிட்ட அந்த கனெக்ஷன் ஆட்டமா பிரிட்ஜா நம்ம பகவான்கிட்ட கொண்டு சேர்க்கிறார். சிஷ்யஹிதா உத்தியமஹா சததம் அப்படின்னு ஆச்சாரியல் பிரஷ்னோத்தர மாதிரி சொன்ன மாதிரி அந்த குருவை தரிசனம் பண்ணார். எழுதாப்புல இருக்கிற சிவயோகியை பார்த்துதான் குருன்னு அந்த பாவம் ஏற்பட்டது. உடனே தான் ஒரு அமாத்தியன், தான் அரிமுத்ர பாண்டியனுக்கு ரிப்போர்ட் பண்ற ஒரு மந்திரி அப்படின்னு அந்த பாவத்தை மறந்து தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால். அப்புறம் சொன்ன மாதிரி தன் நாமத்தை மறந்த உடனேயே ஜீவனா இந்த சிவயோகி விழுந்து சரணாகதி பண்ணிட்டார் அப்படின்னு தன்னையே தண்டம் சமர்ப்பிச்சிட்டார். அந்த சிவயோகிக்கு இவர் சீடனா இருந்து அந்த சிவயோகியே கண்ணு கொட்டாமையே பார்த்துட்டே இருந்தார். உடனே இந்த சிவயோகியோ இவர் எதுக்கு வந்திருக்காரு பாவத்தை தெரிஞ்சுட்டு இவருக்கு இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் சிவரீட்சையும் பெற்றுக்கொண்ட உடனே அந்த ஆனந்தத்துல பாடின பாட்டுதான் நமக்கு கிடைச்ச அந்த திருவாசகம். அந்த திருவாசகம் ஆரம்பம் என்ன காட்டுறதுன்னா சிவபுராணம்னு காட்டுறது. சிவபுராணம்னு நம்ம கேட்டோம்னா சிவபுராணம்னு 18 புராணத்துல ஒண்ணு இருக்கு, அதை பத்தி சொல்லலாமே. எதுக்கு சிவபுராணம் மாணிக்கவாசர் எதுக்கு தனியா சொல்ற? வியாசர் தான் சொல்லியிருக்காரு சிவபுராணம், 18 புராணத்துல சிவபுராணம் இருக்கு. ஏன்னா தக்ஷயாகம் நடந்த தக்ஷயாகத்தை தக்ஷனோட யாகத்தை துவம்சம் பண்ணினார், அந்தகாசுர சம்ஹாரம் பண்ணினார், திபுராசுரர்களை சிரிப்புனாலே சம்ஹாரம் பண்ணினார். அப்புறம் தாருகாவன ரிஷிகளோட அவாதான் தபஸ்வி அப்படின்னு அவளோட தபஸ்னால நான் உலகத்தை ஆட்டி படைப்பேன் அப்படின்னு ரிஷிகளை கர்வபங்கம் படுத்தினார். அப்புறம் ஒரு பக்தருக்காகவே மருத மரத்தை கண்ணபிரான் எப்படி 2 மருத மரத்தை பிளந்து சாப விமோச்சனம் பண்ணினாரோ அப்படி மருத மரத்தை பிளந்து சாப விமோச்சனம் பண்ணினார் அப்படின்னு திருவிடைமருது கஷேத்திரம். இப்படி நிறைய விதமான கஷேத்திரங்கள்ல பரமேஸ்வரன் இருக்க. துவாதச ஜோதிர்லிங்கம், கேதார்நாத், கேதாரேஸ்வரம், இப்படின்னு சிவதத்துவங்கள் நிறைய சிவபுராணத்துல சொல்லப்படாத சிவகதைகளும் கிடையவே கிடையாது. அப்புறம் சிவகீதை, குரு கீதை, இப்படின்னு நிறைய விதமான விஷயங்கள் சிவபுராணத்திலையும் வருது. சம்மித்தை மூலியமா ரிசிம்மரை ஸ்துதி பண்ற, இப்படின்னு நிறைய வருது. இதை இவர் சொல்லலாமே, இதை வியாசாச்சாரியரும் சொல்லியிருக்காரு. இவர் எதுக்கு மெனகெட்டுன்னு சிவபுராணம்னு சொல்றாருன்னா, ஏன்னா புராணமோட அர்த்தம் என்னன்னா புறா அபிநவம். அவர் பார்க்காதான் பழையவரா இருந்தாலும் நமக்கு புதுமையா இருக்கார். அவர் நமக்கு புதுமையா இருந்த பிரயோஜனம் என்னன்னா, அந்த நாம ஒரு தடவை சொன்னா, 2 தடவை சொன்னா, பல தடவை சொன்னா அந்த நாம நமக்கு இன்னும் புதுமையை கொடுக்கும். என்னதான் 1000 தடவை சொன்னா, 1,00,000 தடவை சொன்னா, யாராவது ஒரு மனுஷனை நினைச்சுக்கோ. உதாரணம் சொல்றேன், ஒரு மனுஷன் பேரை சொல்லிட்டோன்னு, அவனை பத்தி கொஞ்ச நேரம் கான்வர்ஸ் பண்றோன்னு, ஒரு அரை மணி நேரம் அவரை பத்தி வேணா பேசலாம். அதுக்கப்புறம் அவரை பத்தி பேச முடியுமா? அதுக்கப்புறம் அழுத்து போயிடும். ஆனா சிவபெருமான பத்தி சொன்னா எவ்வளவு நேரம் சொல்லலாம். அதான் அனந்த குணாரம் ஆதிதேவா அப்படின்னு பஞ்சமஸ்கந்த பாகவத்துல சொல்றது. அனந்த கல்யாண குணமான பரமேஸ்வரன் இருக்கார். அதனால எவ்வளவு சொன்னாலும் சொல்லி மாறாதுன்னு அப்படின்னு சொல்லி சிவபுராணத்தை ஆரம்பிக்கிறார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொருதும் என்னஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியான் வாழ்க, குரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னு எடுத்த உடனேயே என்ன சொல்றாரு? இது காட்டுறாரா? நமசிவாய வாழ்க.
பரமேஸ்வரனோட நாமத்துக்கு நமஸ்காரம், பரமேஸ்வரன் நாமத்துக்கு ஜெயம். ஏன்னா பொதுவா வேதம் வேற பரமேஸ்வரன் வேற நம்ம இப்போ சர்ச்சை நிறைய நடக்கிறது. ஆனா வேதம் தான் சிவபெருமான் நிர்தாரணம் பண்றதுக்காக நமச்சிவாய வாழ்க, முதல் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு நமஸ்காரம். இதேதானே சதிதேவி பாகவத்ல சொல்ற, யஜ்ஜக்ஷரம் நாம கிரேரிதம் சகுத் பிரசங்க அகமாசு வந்திதது பவித்ர கீர்த்திம் தமனங்கிய சாசனம் பவானஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹ யஜ்ஜக்ஷரம் நாம கிரேரிதம். தக்ஷனோ அந்த சிவன மேல துவேஷம் ஒரு பக்கம் இருக்கணும், அந்த சிவநாமம் இல்லாம யஜ்யத்தை நடக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு தேவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து யஜ்யத்தை நடத்துறாரு. ஆனா இந்த தேவர்களோ வாய மூடிட்டு போக வேண்டியதானே. எப்ப பார்த்தாலும் கைலாசத்துல சத்திய அம்மாவோ யாருன்னா இவாளோட சகோதரி தானே. இந்த சத்தியம்மாட்ட வம்ப இழுத்துண்டு தட்சனோட யாகத்துக்கு போறேன்னு இழுத்துண்டு இவா காதுல போட்டுட்டான். பரமேஸ்வரனும் சொல்லி பார்க்கிற பிரயோதித்தம் சோபனமேவ சோபமே. அந்த இடவனுக்கு சரிப்பட்டு வரலன்னா யாரு நம்மளுக்கு மரியாதை கொடுக்கலாம், அந்த இடத்துக்கு போகாதமா அப்படின்னு பரமேஸ்வரன் ஹிதோபதேசமும் விடகட்டு பண்றார். இந்த அம்மாவோ யாருன்னா பிறந்த ஆச்சே, அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு அந்த ஆசைனால, அந்த பாசம்னால பரமேஸ்வரன் சொன்ன ஹிதோபதேசத்தை கேட்கறவா கேட்டு அதை இக்னோர் பண்ணிட்டா. அதனால பரமேஸ்வரனும் என்ன பண்ணார், ஒரு பர்த்தா எப்படி இருக்கணும்னா அபிப்பிராயத்தை சொல்லிட்டா. இவ்வளோ காது கொடுத்து கேட்கல, அதனால இவர் ஃபோர்ஸ் பண்ணல. சரி உன் இஷ்டம்பா, நீ போய் புரிஞ்சுக்கிறான்னா நீயே புரிஞ்சுட்டு வாமா அப்படின்னு அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு தான் பர்த்தாவா எப்படி இருக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனும் காட்டினார். சதிதேவிக்கு சகல உபசாரமும் ராஜோபசாரத்தோட பரிவாரத்தோட சிவகணங்களோட சேர்ந்து சதிதேவியும் அந்த சிவகணங்களோட பூதகணங்களோட சேர்ந்து தட்சயாகத்துல இறங்கலாம். அப்போ தக்ஷனோ அந்த யஜ்யம் பண்ற இப்படி சதிதேவி பார்க்காத மாதிரி யஜ்யம் நடத்திட்டு இருக்க. அப்புறம் தர்மபத்தினியும் அதாவது அவ தாயார் பாக்குறா, பார்த்துட்டு ஆலிங்கனம் பண்ணி ஆக்ஷன் வரணும்ல, சும்மா வெறும் கையதான் காட்டிட்டு போறா, மரியாதை கொடுத்தும் கொடுக்காத மாதிரியும் போறா. அப்புறம் அந்த தர்மபத்தினியும் சொல்றா, நம்ம பொண்ணு வந்திருக்கா, இவருக்கோ வந்ததே கோபம், ஓ அந்த பரமேஸ்வரனோட தர்மபத்தினி வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு ஹேளனமா பார்த்து அவர் கொடுக்க வேண்டிய வஸ்திரமும் இவருக்கு கொடுக்க வேண்டிய புடவையும் பார்க்கும் பகல அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போறான். அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறோன்னு ஒருவேளை ஒரு மனஸ்தாபம் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா பொதுவா மாமனாருக்கும் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை வரும், வாய்ப்பு உண்டு. மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் சண்டை வரும், உலகத்துல நிறைய பாக்குறோம். அதை வச்சுதான் எல்லாம் டிவியிலே போட்டு இருக்கா. எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு உலகத்துல. அதெல்லாம் அவளுக்கு அது பெருசா தெரியல. ஆனா இவர் பெரிய வேள்வி நடத்துறார், அட்வர்டைஸ்மெண்ட் போற அந்த வேள்வியில நமோ ருத்ராய பசுபதயே ஸ்வாஹா அந்த மந்திரம் மிஸ்ஸிங். அந்த மந்திரத்தை டெலீட் பண்ணிட்டு கண்ட மந்திரமா ஓட்டு இருக்கா. ஏன்னா பூர்ண ஆகுதி யாருன்னா யஜ்யஸ்வரூபம் யாருன்னா பகவான் விஷ்ணுன்னு சொல்றா. யஜ்யோவை விஷ்ணுன்னு பரமேஸ்வரனுக்கு தான் பூர்ண ஆகுதி கொடுக்கணும். அந்த பரமேஸ்வரன் பூர்ண ஆகுதி கொடுக்கறது பதிலா ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்கார். அந்த தேவதைகள் இருக்கிறாமா இருக்காரே தவிர அந்த யஜ்யம் ஒரு சோபனமா இல்ல. அந்த யஜ்யமோ பார்த்தா அந்த லோகத்துக்கு கேடு உண்டாக முடியா இருக்கு. அதனால இவ்வளோ எப்போ பரமேஸ்வரன் மாப்பிள்ளையா பார்த்து தேசிக்கிறது கூட பெருசா எடுத்துக்கல. அந்த சிவநாமத்தை தேசம் பண்றாரே, எப்போ சிவநாமத்தை தேசம் பண்றாரு, எப்போ கோத்திரம் தெரிய பகவான் திசத்வச்சம் தாட்சாய நீத்தியாக அப்படின்னு பரமேஸ்வரன் உங்களை தேசிச்சு போனான்னு அப்படின்னு போய் பரமேஸ்வரன் என் பர்த்தா முன்னாடி நின்றா என்ன தாட்சாயினின்னு கூப்பிடுவாளே. எந்த தட்சன் சிவநாமத்தை அபராதம் பண்ணினாரோ, நான் இனிமே இந்த பூமண்டலத்துல உசோட நான் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு யோகாக்னிய மூட்டிண்டு அப்படி சிவலோகத்துக்கு கிளம்ப போறா. அது கிளம்புற முன்னாடி இந்த ஸ்லோகம் சொன்னா, எத்தக்ஷரம் நாம கிரேரிதம்னா ரெண்டே ரெண்டு அக்ஷரம் சிவ. இந்த ரெண்டு அக்ஷரத்தை சொன்னா, இந்த ரெண்டு சிவநாமத்தை சிவனுங்கிற நாமத்தை சொன்னா சகுத் பிரசங்கா அகமாசு வந்திதத்து. அதுவும் பல தடவை சொல்லணும்னு அவசியம் இல்ல, 1000 ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சக்ருத்து ஒரே ஒரு தடவை சொன்னா போதும்.
ஒரே ஒரு தடவை வாக்குல சிவான்னு சொன்னா அகமாஷு வந்திதது, நம்ம பாபத்தை அத்தனையும் புரிஞ்சு எடுத்துருவார். பவித்திர கீர்த்திம், அது என்ன பலன் கொடுக்கும்னா நம்மளை எல்லாரையும் பாவனமாக்கிடும். ஏன்னா அது சிவன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மங்களம். எதிரா மங்களம்னு கேட்டா பாப்பமற்ற நிலைதான் நமக்கு மங்களம். பாபமற்ற நிலையில நம்ம புண்ணியம் பண்றதுனால மங்களம் சொல்ல முடியாது. இனிமே பாபம் பண்ணாத அந்த வாசனையை கிள்ளி எடுக்கிறது தான் மங்களம். பவித்திர கீர்த்திம் தம் அனங்க சாசனம் பவானஹோ தேசி சிவம் சேதரா அப்படின்ற சிவநாம மகிமை வேற எங்கேயும் பாகவதத்துல வருது. அப்படின்னு சிவநாம மகிமை இந்த பரமேஸ்வர நாமத்தை தான் நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. அந்த அந்த நாமத்துக்கோட தெய்வத்தை சொல்ற, இமைப்பொழுதும் என்னெஞ்சு நீந்தாதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சு, என் கண்ணு இமைக்க வரைக்கும் எப்பொழுதும் இருக்கார் சுவாமி. அது நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியான் வாழ்க, குருமனிதன் தாழ்வாழ்க. கோகழியான்னா கோகழி விக்ஷத்து அடியில இருக்க, அந்த கோகழி விக்ஷத்து அடியில இருந்து குரு மனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்ற. ஒரு அர்த்தத்துல குருமனிதன் அப்படின்னு குருவா இருந்து பின்னாடி மாணிக்க வாசகரை அனுகிரகம் பண்ண போற. பின்னாடி மாணிக்க வாசகருக்கு ஆவணி மூலத்துலதான் குதிரை வரும் அப்படின்னு சொல்லி அந்த மணியை கொடுத்துட்டு போற. அதனால குரு மனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அதனால வேத ஸ்வரூபியா அவர்தான் இருக்க, அதாவது வேதமயமாவும் அவர் இருக்க. அப்படி வேதமயமா இருக்கிறதுனால ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. எப்படி இறைவன் ஒருத்தர் எதனால ஒருத்தர் இறைவன் சொல்றோம்னா எல்லா இடத்தும் இறைந்து இருக்கிறதுனால அவர் இறைவன் பேர். எல்லா இடத்தும் வியாபிச்சு இருக்கிறதுனால எவர் பர்வேடிங், அப்படி எல்லா இடத்தும் வியாபிச்சு இருக்கிறதுனால இறைவன் ஏகன். அவர்தான் இன்னைக்குமே ஒருவர் தான், அவரை தவிர வேற எந்த வஸ்துவும் கிடையாது. அப்புறம் அநேகன், அவர் பல பேர் ரூபத்திலையும் அவர் தான் இருக்க. இப்படி எல்லா விதமான ரூபத்தையும் இந்த பரமேஸ்வரோட மகத்துவத்தை காட்டுறார். மேல சொல்றார், புல்லாகி பூந்தாய் புருவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா இருந்த தாவர ஜங்கமத்துள் எல்லாம் பிறப்பும் பிறந்து இழுத்தேன் எம்பெருமான், பிறந்து இறைத்தேன் எம்பெருமான். புல்லாகி பூந்தாய் புருவாய் மரமாகி மனுஷனோட கர்மாவை சொல்ற. அந்த மனிதனோட கர்மா எப்படி இருந்ததுன்னா புல்லாகி, நான் புல்லாவும் பிறந்திருக்கேன், பூண்டாகி அப்படின்னு ஒரு காயாவும் பிறந்திருக்கேன், அப்புறம் புருவாகி மரமாகி அப்படின்னு இத்தனை யோனிகளாவும் நான் பிறந்திருக்கேன். இத்தனை யோனிகளாவும் பிறந்து இத்தனை விதமான ஸ்பீசிஸ் இந்த உலகத்துல இருக்கு. அதான் 84,000 லட்சம் ஜீவராசிகள் இந்த பூமண்டலத்துல இருக்கு. இந்த எதனால இவ்வளவு பூமண்டலங்கள் இருக்குன்னா அந்த ஜீவனோட கர்மா. அந்த ஜீவன் எங்கேயாவது மனித பிறவியில ஒரு பாவம் பண்ணிருக்கோம். அந்த பாவமோ என்னன்னா எதுலா பாவம்னா பகவானை மறைக்கிறது தான் பாவம். பகவானை மறைத்து கொண்டு ஏதாவது லௌகீக விஷயத்துல ஈடுபட்டு அந்த லௌகீக விஷயத்திலேயே மனசுல நினைச்சுட்டு தான் வாழ்க்கையை வியர்த்தமாக்கினதுனால மேல பாவமும் செஞ்சதுனால இந்த பாவ கர்மாவோட பலனால அவன் புல்லாவும் பூண்டாவும் புழுவாகும் இப்படி பல யோனிகள் எடுத்துட்டே வந்தா, பல ஜென்மாக்கள் எடுத்துட்டே வந்த உடனே கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். கல்லாவும் ஒருத்தர் பிறந்திருக்கார், அப்புறம் மனிதனாவும் இருக்கார், அப்புறம் பேயாவும். இத்தனை ஜென்மாக்கள் எதுக்கு எடுக்கிறார்னா இத்தனை ஜென்மாக்கள் எடுத்தும் மனித பிறவி கிடைக்கிறதா மனித பிறவி ரொம்ப அரிதுன்ற. அதேதான் பிரகலாதன் சொல்றா, துர்லபம் மானுஷம் ஜென்ம ததப்பிய துருவம் அர்த்ததம்ன்ற. அந்த மனுஷ ஜென்மம் இருக்கிறதுலே கடினமான ஜென்மம். ஏன்னா விலங்குகளுக்கோ 5 அறிவு தான் இருக்கு. நமக்கு எதுக்கு 6 அறிவு கொடுத்திருக்காருன்னா 5 அறிவு சேர்த்து 6வது அறிவு என்னன்னா ரொம்ப விசேஷமான அறிவு. ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த 6வது அறிவு கொடுத்திருக்காரு. அது ஈஸ்வரத்தை தெரிஞ்சுக்கிறது, ஈஸ்வரனை புரிந்து கொள்வது, ஈஸ்வரனை அடையறதுக்கு தான் அந்த 6வது அறிவு. ஏன்னா ஒரு கழுகோ ஒரு பட்சியோ அதால சுகத்தை தான் அடைய முடியும். ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் சுகத்தையும் துக்கத்தையும் இது ரெண்டுமே தாண்ட இதுவே கடந்து போற ஸ்தானமான அந்த ஆனந்தத்தை அடைய முடியும். இப்படின்னு சிவபுராணத்துல அத்தனையும் நமக்கு அத்தனையும் கொடுக்கிறார். அதை கேட்டு பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு அந்த சிவயோகி சந்தோஷப்பட்டு
இவருக்கு மாணிக்க வாசகர்னு அந்த பேரும் கொடுத்துட்டார். இவர் பட்டத்தை சூட்டிண்டு அந்த ஆனந்தத்திலே இவர் இருக்கார். சுத்தி இருக்கிற படைகளும் இவ என்னடா இங்கே உட்காந்து இவர் பாட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு, இது எப்படா ஊருக்கு கிளம்புவாரு அப்படின்னு இவர் இருக்கச்சு, இவரோ எப்படி இருந்தார்னா தேவேன்னு இருக்கார், சிவனேன்னு இருக்கார். அந்த சிவயோகியோ பாக்குறார். இந்த சிவயோகிட்ட என்ன உபதேசம் பண்ணணும்னு இவர் காத்துட்டு இருக்கார். அப்படிதான் ராமாயணத்தையும் நம்ம காட்டுறது. இமோஸ்தோ முனிஷாதூல கிங்கரோ சமுபஸ்திதோ அப்படின்னு விஸ்வாமித்திரட்ட ராமபிரான் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இவர் இருந்த என்ன சேவை செய்யணும்னு இவர் காத்துட்டு இருக்கார். ஏன்னா ஒரு சிஷ்யனோட லட்சணம் என்ன, ஒரு சாதகனோட லட்சணம் என்னன்னா குருக்கு ஏதாவது சேவை செய்யணும். அந்த குருக்கு சேவை செஞ்ச மாத்திரத்துல அவனுக்கு அப்பதான் பரிபூர்ணத்துவம் அடையணும். அதான் பகவான் பாகவத்துல சொல்ற குருவோகோ அனுகிரகேனைவ புமான் பூர்ணகா பிரசாந்தயேத. குருவோட கிருபையில தான் ஒரு மனிதன் பூர்ணமாயிடுவான். அவன் என்ன பூஜை பண்ணட்டும், அவன் என்னதான் ஹோமம் பண்ணட்டும், என்னதான் பெரிய பெரிய அனுஷ்டானங்கள் பண்ணட்டும், அந்த அனுஷ்டானங்களோட பலன் என்ன பண்ணணும்னா அவனை வேணா பக்குவப்படுத்துமே தவிர, அவனை பக்குவப்படுத்தும் ஓரளவுக்கு கிளென்ஸ் பண்ணமே தவிர அவனை ஒரு பூர்ணமான வஸ்து, நீதான் அந்த பூர்ணமான வஸ்துன்னு அந்த தெளிவு எப்ப வரும்னா குருவோட அனுகிரகம் கிடைக்கால் வரைய. அந்த குருவோட அனுகிரகம் எப்போ கிடைச்சதோ கிடைச்ச மாத்திரத்துல இவன் பரிபூர்ணம் ஆயிடுவான் அப்படின்னு பகவான் சொல்ற பாகவதத்துல. அந்த குரு கிருபை கிடைச்ச மாத்திரத்துல இவர் சிவயோகி உபதேசம் பண்றார். மேல நீங்க கோயில் கட்டணும், இந்த திருப்பெருந்துறையில் நீர் தான் கோயில் கட்டணும் அப்படின்னு இவர் கட்டளை இட்ட உடனே இவ்வளோ பொற்காசுக்கள் ராஜா கொடுத்திருக்காரு. இதுக்குன்னா குதிரை வாங்குறதுக்கு இவ்வளோ பொற்காசுகளையும் அனைத்து பொற்காசையும் செலவு பண்ணி பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால அவரோ பூதகரங்கள் ஆட்களா அமிச்சு அவனோட சகாயத்தினாலே ஒரு பெரிய திருப்பணி பண்ணி அங்க திருப்பெருந்துறை பிரம்மாண்டமான கோயில் இவரையே கட்டினார். அங்க இருக்கிற சுவாமிக்கு பேர் என்ன, ஆத்மநாதர்னு பேர். ஏன்னா அந்த ஆவுடையார் கோவில்னு சொல்லுவா. அங்க சிவபெருமானோ எப்படி இருப்பாருன்னா அரூபமா இருப்பார். அந்த அரூபமா இருப்பார். அங்க இருக்க அம்பிகையோ அரூபமா இருக்கா. அப்போ அரூபமா இருக்காரே, அவளுக்கு எப்படி உற்சவம் பண்றதுன்னு கேட்டா மாணிக்கவாசகர் தான் உற்சவமூர்த்தி. அங்க அவரை வச்சுதான் நந்தி வாகனமோ யானை வாகனமோ எல்லா வாகனமும் அதை வச்சுதான் பண்ற. ஏன்னா அவர் வேற இல்ல, சிவன் வேற இல்லைன்னு பின்னாடி ஐக்கியமானாரே, அந்த ஐக்கிய பாவத்தை காட்டுறதுக்குதான் உற்சவமூர்த்தியா மாணிக்கவாசரை வச்சு உற்சவ சேவையெல்லாம் நடந்தது பின்னாடி காலத்துல. அப்படின்ற திருப்பெருந்துறை பிரம்மாண்டமா கோயிலை கட்டிட்டார். உடனே ராஜாக்கு அப்பதான் பிரக்ஞை வந்தது, நம்ம நம்பி ஒரு ஆரம்பிச்சோமே நம்ம வாத ஊரார், அவருக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னு அவரோட வேற போச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஒற்றர்களை சில பேர் அமுச்சு விட்டார். அவர் இந்த கோயிலை கட்டி பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் நடத்திட்டார். என்னடா அது, நான் இவ்வளவு பெரிய வேலைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன், இவர் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லையே, எப்படி இவர் பண்ணுவார், சத்தியமா வாதவரால் பண்ணிருக்க மாட்டார் போல இருக்கு. என்ன கொஞ்சம் பக்திமானா இருப்பார், கோயில் போவார், அது கூட தப்பு கிடையாது. இவர் கோயில் கட்டி இருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் வேணும். நாளை இன்னும் சில பேர் அமுச்சு விட்டார். சில பேர் சொல்றான், ஆமா இந்த ஃபர்ஸ்ட் அமிச்சு இந்த ஒற்றர்கள் சொல்றது சத்தியம்தான், வாதவராதான் கோயில் கட்டினார். உடனே இந்த ராஜாக்கு வந்தது கோபம், எப்படா குதிரை வரும்னு. அப்படியே இவருக்கு ராஜா வந்த கோபத்துல மறுபடி ஆட்கள் அமிச்சார். இவருக்கோ பயம் இல்லை, ஏன்னா ராஜாவோ சாமானிய ராஜா தான் இவருக்கு எது பயம், ஏன்னா எதிர்த்தாப்புல நடராஜரே இருக்காரு. நடராஜ பெருமாள் மற்றவர்களுக்கு நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு அந்த தைரியத்தோட இவர் இருக்க உடனே பரமேஸ்வரனோட சங்கல்பம், இவரும் இங்க இருந்து இங்கே வாசம் பண்ணலாம்னு நினைக்கிற சமயத்துல பரமேஸ்வரன் சொல்றார், அது ஒரு சமயம் வரும், இப்போ நீ போய் இந்த மணியை எடுத்துன்னு போ, அதான் குரு மனிதன் தாழ்வாழ்க அப்படி மணியை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட. அந்த மணியை அவர் கொடுத்த உடனே இவர்கிட்ட போய் இந்த மணியை கொடுத்து ஆவணி மூல அன்னிதான் குதிரை வரும் அப்படியே ஒரு கட்டளை இட்டு அந்த குதிரையை கொடுத்துட்டு அப்படியே அந்த மணியை கொடுத்துட்டு கிளம்பிட்டார். கிளம்பி திரும்ப மதுரை ஊருக்கு சேர்ந்தார். அந்த ராஜாவும் கொஞ்சம் கோபப்படுற மாதிரி பட்டார். உடனே அந்த விலை உயர்ந்த அந்த மணியை எடுத்து கொடுத்துட்டார். அதை பார்த்த உடனே ராஜாக்கு, ஆஹா உலகத்துல பார்க்காத அந்த மணி கிடைச்சிருக்கே, எப்போ வரும் அந்த குதிரைன்னா ஆவணி மூலத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த ராஜா பொறுமையா இருக்க வேண்டியதானே. இப்போதான் சித்திரை ஆயிடுச்சு, சித்திரை ஆகி தர்சனம் ஆகி எல்லாம் நல்லபடியா ஆயிடுச்சு.
அதுக்கு வெயிட் பண்ணாம ஆவணி மூலத்துல குதிரை வரும்னு இவர் மெனக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டார். ஆடி மாசத்துக்கே கோவம் வர ஆரம்பிச்சது. வாய மூடி மௌனமா இருக்க வேண்டியதானே. உடனே ஒரு கோபம் வந்து வாத ஊரார புடி இவரை புடிச்சு சிறையில போட்டு, அந்த கோபத்துல ஏன்னா எனக்கு குதிரை வரணும் அப்படின்ற ராஜாவும் சரியான முன்கோப்பி இவரை பந்தி படுத்தி சிறையில போட்டுட்டார். ஆனா இவர் எப்படி இருந்தாருன்னா, நாம குடிவெல்லும் நம்மளை அஞ்சும் அப்பர் பெருமான் இருந்தா மாதிரி ஒரு சிந்தையும் ஒரு கவலை இல்லை. அவர் பாட்டு அந்த அனுபவத்தையே நினைச்சுட்டு இருக்காரு. எந்த சிவயோகியா வந்து அனுகிரகம் பண்ணினாரே திருப்பரந்துறையில அந்த சிந்தையிலேயே இருப்பான். ஏன்னா ஒரு பக்தனோட லட்சணத்தை காட்டுறாரு. ஏன்னா எதுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கறா, எதுக்கு இவ்வளவு சோதனை பண்றார். ஏன்னா பொதுவா நம்ம சோதனை வந்தா எடுத்த எடுப்புல பகவானதான் திட்டுவோம். ஃபர்ஸ்ட் திட்டு யாருன்னா மனுஷா எல்லாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் பகவான்கிட்ட போய் கோயில்ல போய் திட்டுவோம். 48 நாள் ஒரு மண்டலத்துல அம்பாளை பூஜை பண்ணு, அம்பாள கோயில வந்து பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். அப்படி சொன்னா உனக்கு சகல மங்களங்கள் உண்டாகட்டும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம சாங்ஷன் பண்ணிட்டு போயிட்டோம். அவனை நம்பி ஒரு மண்டலத்தை சுத்துன்னு அப்படியே சச்சா அப்படியே சுத்திண்டே இருப்போம். 45 மண்டலம் ஆச்சா ஆயிடுச்சு. இனிமே இந்த கோயிலுக்கு போக வேண்டாம், நம்ம ஆத்துல இருந்து நம்ம பாட்டு டிவி பார்த்துட்டு சௌக்கியமா இருந்துக்கலாம் அப்படின்னு அவன் பாட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். அப்புறம் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுதானா அவனுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்கா வேற ஏதோ கிடைச்சிருக்கு. ஏன்னா 3 லட்சம் சம்பாதிக்க வேண்டியவன் அதுக்கு பாதி 1.5 லட்சம் சேலரி கிடைச்சிருச்சு. ஒரு 4 சுத்தி 45 நாள் சுத்தி உடனே அவன் கோபம் எங்க போகும்னா, அம்பிகையே ஒரு மண்டலம் சுத்தினே, அம்பிகையே எனக்கு 3 லட்சம் கொடுக்கறதெல்லாம் 1.5 லட்சம் கொடுத்துட்டியே அப்படின்னு அந்த அம்பால கண்ணாமனான்னு பேசுவான். அப்படி இருக்கா பக்தி தான், நம்ம பக்தி தான். ஆனா அந்த பக்தர்கள் எப்படி இருப்பானா, அந்த பக்தி அந்த கஷ்டம் வந்தாலும் அவ பகவானை பறிக்க மாட்டான். என்னோட கர்மா, என் பிராரப்த கர்மா, அதுவும் அந்த கர்மாவை அந்த பிராரப்த கர்மாவை வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு இன்னும் பக்தி பண்ணுவா. அந்த பக்தி பண்ண என்ன ஆகும்னா, பிரிய சிவசி அஸ்கலிதா மதிர்மம அப்படின்னு பாகவத்துல நாரதர் வந்து எப்படி தான் மனச வந்து திடமாக்கினாரோ. ஏன்னா அவருக்கும் தாயார் வந்து பாம்பு கடியிலே காலகதி இறஞ்சிட்டார். ஏன்னா முன்னாடி சாதுக்கள் வந்து இவருக்கு உபதேசப்படுத்திட்டார். இவருக்கு போற போக்குல உபதேசம் பண்ண உடனே ஆனா மனசு எப்படி இருந்ததுன்னா, பிரிய சிவசி அஸ்கலிதா மதிர்மம பாகவத்துல சொன்ன மாதிரி மனசு அப்படியே ஸ்திரமா இருந்தது. அப்படி ஸ்திரமா இருந்து ஒரு ஸ்கலனம் ஏற்படல, ஒரு அசைவு ஏற்படல. அப்படின்னு சிவபக்தியிலே ஒரு பூர்ணரா இருந்ததுனால எந்த கஷ்டமும் வரல. உடனே பரமேஸ்வரனுக்கு கருணை, ஓஹோ என் பக்தன் இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு தலதிருக்கி ஓடுற சமயத்துல அப்போ வந்து ஒரு குதிரைகாரன் வந்தான். அந்த குதிரைகாரனும் பரமேஸ்வரன் வந்து குதிரைகார வேஷத்துல வந்தார். அதுவும் இந்த இடத்துல திருவையாடல் புராணத்துல என்ன சொல்றதா, நரிகளை வந்து பரிகளா மாத்தினார். அந்த நரிகளை எல்லாத்தையும் பரிகளா மாத்திண்டு ஒரு குதிரைகாரனும் முன்னாடி ஆயிரக்கணக்கான வெள்ள குதிரைகள், கருப்பு குதிரைகள், சிவப்பு குதிரைகள், எல்லா விதமான குதிரைகளையும் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினார். அவர் ரூபம் எப்படி இருக்குன்னா, கையில சாட்டை வச்சிருக்க, அப்புறம் பெரிய மீச, அப்புறம் தலையில வந்து சிவப்பு துண்டை கட்டிண்டு முண்டாச கட்டிண்டு அப்படியே நேரம் வந்து நிக்கிறார். வந்த உடனேயே அந்த சமயம் பார்த்துட்டு குதிரைகாரன் வரான்னு காவலாளி கேட்ட உடனே வாத ஊரார ரிலீஸ் பண்ணிட்டார். ஒரு சந்தோஷம் வரணுமே, ஆஹா ராஜா நம்ம விடுதலை பண்ணிட்டாரேன்னு சந்தோஷம் வரணுமே. எதுக்கும் பட்டுக்கல. அவர் வாய மூடிட்டு கப்சப்புன்னு மௌனமா இருந்தார். இந்த குதிரைகாரனும் அந்த குதிரை பாகனும் இப்படின்னு வாத ஊரார பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். மாணிக்கவாசகரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு இப்படின்னு பாக்குறார். உடனே ராஜா வந்து கேட்கிற, என்கொயரி ஆரம்பிக்கிறார். இது எந்த குதிரை, ஏது குதிரை, அப்புறம் எல்லா விதமான கேள்விக்கும் பதில் சொல்றார். அந்த குதிரை என்ன இவ்வளவு தூரம் வேகத்துல போகும், பரீட்சை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு இவர் கேட்ட உடனேயே மேல வந்து இவர் ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்டு கொண்டு போனார். அந்த ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து இந்த வாகனம் ஆயிரக்கணக்கான குதிரைகளை வந்து கட்டுப்படுத்திட்டு இப்படின்னு ஒரு ரவுண்டு எடுக்கிற, ஒரு ரவுண்டு சுத்த உடனேயே இந்த ராஜாக்கு அப்பதான், ஆஹா இவ்வளவு அழகா எவ்வளவு பெரிய லிங்க் கொண்டு வந்திருக்கே, இவ்வளவு ஆட்கள் நீங்க வச்சிருக்க வாதுகிறாரே, இந்த ரகசியம் எங்கிட்ட சொல்லுங்கன்னு இப்படின்னு ராஜா பணிந்து பேசுறார் வாதகுராரை பார்த்து, மாணிக்க வாசகரை பார்த்து. அதுக்கும் அது பங்கு போடல.
ஏன் பங்கு போடலன்னா பகவான் கீதையில சொல்றா சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜெயாஜயோ தத்தோ யுத்தாயுத்தஸ்வ நெய்னம் பாபம் வாப்சியசி. சுகதுக்கே சமயகிருத்வா, சுகத்தையும் துக்கத்தையும் எப்படி இருக்கும், சுகத்தையும் துக்கத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் ஜெயத்தையும் அபஜயத்தையும் அது எதுவும் பொருட்பட மாட்டார். அப்படி எதுவும் பொருட்படாதவர் எப்படி இருப்பாருன்னா தத்தோ யுத்தாயுத்தஸ்வ அப்படின்னு, அர்ஜுனா நீ யுத்தம் பண்ணு, நீ எதுக்கும் எந்த துந்தங்களும் ரெட்டைகளை வந்து கேர் பண்ணாம நீ யுத்தம் பண்ணா நெய்னம் பாபம் வாப்சி, இந்த பாபம் வந்து உன்னை தாக்காது அப்படின்னு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி பகவான் வந்து எப்படி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினாரோ அப்படின்னு இவர் சுக துக்கத்தையும் கடந்த நிலையில இருக்கார். அந்த பாகனையே பார்த்துட்டு இருந்த அந்த பாகனும் போற போக்கில் இந்த ராஜாவை ஒரு கட்டாட்சிச்சு அப்படியே கிளம்பிட்டார், இந்த குதிரைகளை கொடுத்துட்டு கிளம்பிட்டார். உடனே இந்த ராஜாக்கும் வந்து சும்மா இருக்க வேண்டியது தானே, இந்த ராஜா வந்து ஒரு மனசு வந்து ஏதோ சலனம் ஏற்படுறது, ஏதோ ஒரு பதட்டம் ஏற்படுறது. வாதவூரார் வந்து இப்படி நம்ம ஆசை காட்டுற மாதிரி குதிரைகளை கொடுத்தாரா, குதிரைகளை கொடுத்து பின்னாடி வந்து என்ன பந்திப்படுத்திட்டாரே, ஒருவேளை நான் பந்திப்படுத்திட்டு எங்க குலமும் அழிஞ்சு போனோம் அப்படின்னு திட்டமிட்டு ஏதாவது பிலிசூனியோ ஏவினா நமக்கு ஏதாவது ஒரு நாசம் ஏற்படுமே அப்படின்ற ராஜாவோட துர்புத்தி. அந்த ராஜா துர்புத்தி என்ன பண்றதுன்னா அவரை மேல 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 பாவத்தை உண்டாகும்படியா பண்ண வைக்கிறார். அதுவும் பரமேஸ்வரோட லீலை தான். என்ன இவர் மனசளவுக்கு தவிச்சாரே, இந்த ராஜனிக வேலையிலே நான் ஈடுபட்டு இருக்கேனே, ஏகாந்தமா சுவாமியை நினைச்சுட்டு என்னால ஆராதனை பண்ண முடியலையே அப்படின்னு இவர் மனசளவுக்கு நொந்து நொந்து அழுதுண்டுதான் திருப்பரந்துரை வந்தாரு. அதுக்கு பரமேஸ்வரன் வந்து இவரோட பிரேயஸ்க்கு இவரோட பிரார்த்தனைக்கு இணங்கி அந்த ராஜாவோட மனசுக்கு வந்து சலனத்தை உண்டாகும்படியா மனசு வந்து மாத்தி மாத்தி மாறும்படியா பண்ண வைக்கிறார். ஏன்னா அவரோட ஈராது அந்த ராஜா வந்து மாறும்படியான டிசிஷன்ஸ் எல்லாம் கடகடங்கரன் எடுக்க ஏதோ வாதவூரார் வந்து நம்ம மேல பிலிசூனி ஏவ போறா அப்படின்னு நினைச்ச உடனே மறுபடியும் வாதவூரார வந்து பத்திப்படுத்திட்டார். அவரையும் இன்னும் கஷ்டம் கொடுக்கிறார், கசையடியால அடிக்கிறார், போட்டு சாத்துறார், போட்டு கைகாலெல்லாம் விட்டு அடிக்கிறார், ரத்தம் அப்படியே பீரிட்டு வருது. ஆனா எப்படி இருந்தாருன்னா இன்பமே துன்பம் இல்லைன்னு அப்படின்னு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா அதுதான் சுந்தரமூர்த்தி நான் என்ன சொல்றேன், பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியே. அது எது சொல்றாருன்னா பொய்யடிமை இல்லாத புலவர். இப்ப நம்மளாம் எப்படி இருக்கோம்னா ஏதாவது ஒரு இடத்துல காரியமாக வேண்டியதுனால எவனோ ஒருத்தர் தாஜா பண்றோம், எவனோ ஒருத்தர் முகஸ்துதி பண்ணியே தீரும். எதுக்கு நம்ம நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. ஆனா மகான்கள் எப்படி இருந்தானா யாரையும் ஸ்துதி பண்ண மாட்டான். எஸ்பெஷலி நம்ம மாதிரி சாமானிய மனிதர்களை, நம்ம சாமானிய மனிதர்களையே ஸ்துதி பண்ணலனா இல்ல இவரோ வந்து அபூர்ணன், இவரோ வந்து ஒரு குறையோட இருக்க, நிறைவோட இருக்காவும் குறையோட இருக்க. அப்படி குறையோட இருக்கிறவனை வந்து ஸ்துதி பண்ணோம்னா அந்த குறை நம்மகிட்ட வந்து சேரும். நிறைவோட இருக்கிறவனை ஸ்துதி பண்ணாலும் அந்த நிறைவு நமக்கு வரவாய குறையும் நமக்கு வரும். ஒருவேளை அவன் தோஷம் பார்த்தான், ஒருவேளை அவன் தோஷம் பார்த்தா தோஷம் நமக்கு வந்து சேரும். அதனால மகான்கள் வந்து சேஃபர் சைடு என்ன சொல்லிட்டாருன்னா அவனுக்கு குணமோட இருக்கிறவனாவும் இருக்கட்டும், குறையோட இருக்கிறவனா இருக்கட்டும், அப்படி இருக்கிற ரெண்டு ஆஸ்பெக்டையும் நீங்க ஸ்துதி பண்ணக்கூடாது. யார ஸ்துதி பண்ணோம்னா ஈஸ்வரன் தான் ஸ்துதிக்கத்தக்கவன், அவரை தான் துதிக்க முடியும், அவரை தான் துதிக்கணும். பரமேஸ்வரனா ஸ்துதி பண்ணும். அதான் பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன மாதிரி பரமேஸ்வரனையே ஸ்துதி பண்ணிட்டு இருந்த, அந்த பரமேஸ்வரோட கிருபையே நினைச்சுட்டு இருந்த, அந்த பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணதையே நினைச்சுட்டு அந்த அடியை வாங்கிட்டு இருந்த. உடனே பரமேஸ்வரனுக்கோ தாக்கல, லோகத்துல வந்து எல்லாரும் கஷ்டம் கொடுக்கிறாரே, இந்த ராஜா வந்து தப்பு மேல தப்பு பண்றாரே, அதனால இவர் சும்மா விடக்கூடாதே, அதனால வந்து லோகத்துல மதுரைக்கு வந்து பஞ்சத்தை விழும்படியா பெரிய வெள்ளத்தை உண்டாகும்படியா பண்ண வச்ச நடத்தினார் பெரிய பரமேஸ்வரன். உடனே ஜனங்களுக்கு ஓன்றவாவா வீடு வந்து அப்படியே சித்திலமா போறது, ஆட்களும் கிடைக்க மாட்டேங்கிறா. அதுவும் இப்படியே விட்டோம்னா நகரத்துக்கு வந்துடும், பட்டினத்துக்கு வந்துடும், ராஜாவோட பட்டினமும் வந்து பூரா தண்ணி வந்து எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ராஜாவுக்கும் வந்து கஷ்டம் ஏற்படும். அந்த வெள்ளத்தோட வேகத்தை அடுக்கணும், அந்த வெள்ளத்தோட வேகத்தை அடுக்கணும்னா அதுக்கு ஆட்கள் நிறைய வேணும். அப்போ ஆட்களும் வந்து அவாவா வந்து சில பேர் வயசானவர்கள் வந்து அவளை ஓரமா வச்சார். இப்ப வயசானவர்கள் நிறைய பேர் இருந்தா அவர்களோட சொந்தக்காராலோ அவளோட பேர பசங்களோ
அவளும் இந்த ராஜாவோட தொண்டுல ஒருவரா இருந்து சேவை செய்யணும். இப்படின்னு ராஜா கடுமையா திட்டமிடுற. இப்படின்னு வெள்ளம் வந்துட்டே இருக்கு, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அப்போ அந்த எழுத்தன் மத்தியில ஒரு பக்த இருந்தா, அந்த வயசான பாட்டி. அவளுக்கு வண்டின்னு அந்த பக்தை பேரு. அவங்களும் எப்படி இருக்கா, கவலையே இல்லை. அவங்க புட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த புட்டு வியாபாரம் ஒரு பக்கம் பண்ற, தான் கையாலேயே புட்டை தயார் பண்ணி வியாபாரத்தை நடத்த முன்னாடி முதல்ல யாரு காட்டுவார்னா அந்த சொக்கநாதர் தரிசனம் பண்ணுவார். அந்த சொக்கநாதர்கிட்ட போய் சுந்தரேஸ்வர சுவாமிகிட்ட இந்த புட்டை நைவேத்தியம் பண்ற மாதிரி பாவுக்கா காட்டி வந்த ஜனங்களுக்கு எல்லாரையும் விநியோகம் பண்ணுவார். அவ்வளோ என்னன்னா எதுக்கும் கவலைப்பட மாட்டா, செல்ஃப்லெஸ்ஸா சேவை செய்யற. அந்த சேவைக்கு தான் பகவான் வருவார். அதுதான் பகவானே சொல்றார், தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதர்ஷினா. அப்படின்னு ஞானம் எப்படி கிடைக்கும்னு பகவான் கீதையில சொல்ற. இந்த பாட்டிக்கோ பரமேஸ்வரன் தானே வரப்போறார். ஏன்னா இப்ப சேவை ஒரு சுவார்த்தம் இல்லை. இப்போ நம்ம செய்யற வேலை எப்படி கர்மயோகம்னு எப்படி நம்ம சொல்லணும்னா, நம்ம செய்யற வேலையும் கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம் அப்படின்னு இந்த வேலையை பரமேஸ்வரன் சமர்ப்பணம் பண்ணணும். சும்மா வாயில சொன்னா போறாது, மானசீகமா ஸ்மரணம் பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணிடணும். அந்த சமர்ப்பணம் பண்ண மாத்திரத்துல என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்ன பலன்கள் சுபமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ நம்ம மனசை பாதிக்காது. அது பாதிச்சாதனால நமக்கு எது நல்லது வந்தாலும் எல்லாம் பகவானோட சங்கல்பம் அப்படின்னு சொல்லி அதை தட்டிடுவோம். அது நமக்கே கர்மயோகம் நமக்கே பலன் கொடுக்கலன்னா சுயநல அடிப்படையா இருக்கிறதுனாலதான் சுவார்த்தம். அந்த சுவார்த்தம் எங்க இருக்கணும்னா, பகவான் அடையணும், பகவான் மேல விசுவாசம் வச்சுக்கணும், பகவான் மேல பக்தி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல இந்த சுவார்த்தம் இருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வேலை இடத்திலும் நம்ம லௌகிக இடத்திலும் விவகாரத்துல அந்த சுவார்த்தத்தை வச்சுக்கிறோம். அந்த சுவார்த்தம் வச்சுக்கிறதுனாலதான் நம்ம பண்ற கர்மயோகமோ அது சஃலமாகாம இருக்கு. இந்த அம்மா செய்யற வேலையும் கர்மயோகத்தோட செய்யறா. அப்படி கர்மயோகத்தோட செஞ்சு பகவான் இவ்வளவு சுவார்த்தம் இல்லாம வந்தவாளுக்கு எல்லாரும் புட்ட விநியோகிக்கிறா. அதுவும் நிறைய பேர் வேலை செய்யறா. அந்த வேலை செய்யறவாளுக்கு அவளுக்கு சக்தி வேணுமே. சக்தி இருந்தாதானே அந்த வெள்ளத்தை அடக்க முடியும். அப்படின்னு லட்சோபலட்ச பேர்கள் போறா, அவ எல்லாரும் பங்கு போட்டு போறா. அவர்களுக்கும் ஒரு கவலை இல்லாம பண்றாரே. உடனே பரமேஸ்வரனுக்கு இந்த பாட்டி மேல கருணை கூர்ந்து ஒரு காளையா இளைஞனா நின்றுட்டான். உடனே அந்த பாட்டிட்ட பார்த்துட்டு, பாட்டி பசிக்கிறது பாட்டி, எனக்கு புட்டு தரையலா அப்படின்னு இவர் கேட்ட உடனேயே புட்டை வாங்கினான். ஆனா இந்த பாட்டியோ வேலை செய்ய முடியல. பரவாளுக்கு புட்டு கொடுக்கறதோட நேரம் சரியா போயிடுச்சு. ஏன்னா ராஜா வேற திட்டமிடுறா, குடும்பத்துல அவ வயசானவரோட தாயாதியோ சொந்தக்காராலோ குடும்பத்துல ஒத்தாரு அங்க வேலை செய்யணும் அப்படின்னு ராஜா திட்டமிட்டார். இவரோ என்ன பண்ணாரு, இந்த பாட்டி சார்பாக தான் போய் வேலை செய்யறேன் அப்படின்னு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவரும் வேலை செய்ய போற. அங்க போன உடனே வந்த ஜனங்களும் அவளா வேலை செஞ்சுட்டு இருக்கா. இவரோ வேலை செய்யணும்ல. இவர் நல்லா அந்த பாட்டிட்டேந்து புட்டு வாங்குறா. 1 2 3 ஃப்ரீயா வாங்குறா. மத்தவாளாத அவளால் முடிஞ்ச அளவுக்கு திரவியத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்குறான். இவர் என்ன பண்றார், இந்த புட்டை ஃப்ரீயாவும் வாங்குறார். ஃப்ரீயா வாங்கிட்டு கோரவா கொட்டாயை விட்டுட்டு படுத்து தூங்குறா. கொஞ்ச நேரம் தூங்குறா. பரவாயில்ல. இவர் எழுதுண்டு அங்க வேலை செய்யறவாளெல்லாம் கேலி கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணிட்டு, யாரா உருப்படியா சத்தே இவ்வளவு போர்ஸோட இவ்வளவு வேகத்தோட செய்யறவன அந்த வேகத்துல இருக்கிற வேகத்தை செஞ்சவனுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டே போறான். இப்படின்னு சும்மா இருக்கிறவாளையும் வம்புக்கு எடுத்துன்னு வரா. இப்படின்னு அந்த மாமாவுக்கும் பக்கத்து மாமாவுக்கும் சும்மா அப்படி பேசுற மாதிரி பேசி அவளுடைய சண்டையும் உண்டாகிறா. இப்படின்னு வந்த வேலையும் எல்லாத்தையும் கையோமையோடு நஷ்டமாகிற மாதிரி பண்ணிட்டே போறா. இப்படின்னு ஒரு ஆள் இந்த மாதிரி வேலை செய்யறானே, சும்மா ஃப்ரீயா ஓசியில எல்லாத்தையும் புட்டையும் வாங்கிட்டு இருக்கா. ஓரமா தூங்குறா. காலையில எழுந்து வேலை செய்யணும்ல, வேலை செய்யற பதில எங்களை எல்லாரும் வேலை செய்யறச்ச இடைஞ்சல் பண்றா. அப்புறம் எங்களுக்குள்ளேயே கலவரத்தை உண்டாகும்படியா பண்றா. அதனால சுவாமியே நீங்க தான் இவரை தூக்க விலக்கி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றா. அங்க இருக்கிற காவலாளிகள் சொல்றா. அந்த காவலாளிகள் சொல்றா,
ஜாக்கிரத, நான் ராஜா சொல்லியிருக்கா, ராஜா ஆணையிடுறா, வேலை செய்யணும். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, ஜாக்கிரதை. அப்படி இல்லைன்னா ராஜா தண்டனை பண்ணுவா, உனக்கு தண்டனை கொடுத்துருவா அப்படிவ அந்த காவலாளிகள் சொல்லியும் இந்த பையன் எப்படி இருந்தாருன்னா அதை கேட்டும் கேட்காத மாதிரி சரி சரின்னு தலையாட்டிட்டு நினைச்சபடி அதே வேலையை செய்யற வழக்கம் போல. அப்புறம் மறுபடியும் அந்த பாட்டி கிட்ட, பாட்டி இன்னும் பசிக்கிறது பாட்டி, ஒரே சோர்வா இருக்கு பாட்டி, ஏன்னா இன்னும் கொஞ்சம் புட்டு கொடு, நல்லா இருக்கே பாட்டின்னு. இந்த பாட்டியை சந்தோஷமா புட்டு கொடுக்குறா, இவர் வாங்குறார், உள்ள தள்ளுறார், அப்புறம் படுத்து தூங்குறா. தூங்கிட்டு தெம்பா எழுந்து வந்த காவலாளிகளும் அவாளையும் ஒரு விளையாட்டு விளையாடுறார், அவாளையும் ஒரு பரிகசிக்கிறார். அப்புறம் வந்தவாளை திருப்பியும் வேலையை இடைஞ்சலும் கொடுக்கிறா. இப்படின்னு 1 2 50 தடவை இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே போனா. வந்த வேலை இடைஞ்சல் கொடுத்த உடனே சரி, இனிமே நம்மளால இவனை ஹேண்டில் பண்ண முடியாது, ராஜாட்டையே கொண்டு விடுவோம், ராஜாட்டையே ராஜாவோட கஸ்டடியிலே கொண்டு விட்டுருவோம் இப்படின்னு இவரை கைய புடிச்சுட்டு தூக்கின்னு அப்படியே நேரம் ராஜா கிட்ட நிறுத்தினார். அந்த ராஜா கிட்ட இவ எல்லா ஊரே கம்ப்ளைண்ட் பண்றது. உடனே ராஜா பார்த்தா, என்னடா அது மதுரையில இப்பேற்பட்ட வெள்ளம் அடிச்சது, அப்படி வெள்ளம் அடிச்சு இவன் ரொம்ப அலுஃபா இருக்கானே, இவன் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறானே, ஏற்கனவே இப்பேற்பட்ட கஷ்டத்துல எல்லாரும் இருக்கோமே, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டானே, சரி இவனை இப்படியே பேசுறா சரிப்பட்டு வராது. உடனே ராஜாக்கு வந்ததே கோபம். தான் கோபத்தை முழுக்க அந்த பெரும்பாலை எடுத்து ஓங்கி முதுக்குல ஒரு போடுபட்டான். போட்ட மாத்திரத்துல இவர் ஆடு கத்துற உடனேயே சுத்தி இருக்கிற அனைத்து விதமான ஜனத்தொகைக்கும் அவளுக்கும் முதுக்குல ஒரு பெரம்பாடி காயம் பட்டது. அப்படி எல்லாரும் ஆடு கத்துறா. பக்கத்துல மகாராணிக்கும் பட்டது. அப்புறம் ராஜா உள்பட அவருக்கும் பெரிய அடி உண்ட உடனே, என்னடா அது இவரை ஒத்தரதானே அடிச்சா எப்படி எங்க எல்லாருக்கும் அடி விழுந்தது அப்படின்னு பார்த்த உடனே, யாராவன்னு பார்த்த உடனே அந்த ரூபம் மறைய, அப்புறம் ஆகாசத்துல நந்தி வாகனா, ரிஷபாரூடனா, நாகாபரண பூஷிதனா, வியாக்ரச்சரமாம்பரனா, அப்புறம் கஜோத்தரியனா, அப்புறம் கையில தபருவோட, சம்ஹார அக்னியோட, அப்புறம் கையில கமண்டலோட, அப்புறம் திரிசூலதாரியா புக்கண்ணனா தரிசனம் கொடுக்கிற பரமேஸ்வரன். அப்படி தரிசனம் கொடுத்த மாத்திரத்திலே ராஜா தடையோடு கீழே நமஸ்காரம் பண்றா. உடனே பரமேஸ்வரன் சொன்னா, நீ எந்த வாத ஊரார மந்திரியா வச்சிருந்தியோ, குருவா இருந்து பூஜிக்கத்தக்கவரா இருந்தியோ, அப்படி பூஜை பண்றவரை நீ எப்போ அவர் அபராதம் பண்ணியோ, அந்த மதுரைக்கு வெள்ளத்தை உண்டாகும்படியா இந்த வயலிலே நடந்தது. அது சொன்ன உடனே ராஜா கண்ணிலேந்து ஜலம் காலை ஊந்து நமஸ்காரம் பண்ணி சமாபனத்தை கேட்டு, இவருக்கு நமஸ்காரம் பண்ணி வாத ஊராருக்கு சமாபனத்தை கேட்டு அவரை விமோச்சனமும் பண்ணி மேல வாத ஊராட்ட கேட்கிறார், உங்களோட உத்தரவு என்னன்னு கேட்ட உடனே, இந்த வேலையே வேண்டாம் எனக்கு, நான் பேசாம ஏகாந்தமா போய் நான் சிவபெருமான ஆராதனை பண்ணணும் அப்படின்னு அந்த மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாத ஊரார் சுதந்திரமா கிளம்ப போற முன்னாடி அவர் நினைச்சார், அந்த வண்டின்னு பக்தி இருந்தாலே, அந்த வண்டின்னு புத்து கொடுத்து பகவானே ஸ்வீகரணம் பண்ணினாரே, அந்த வண்டியோட கதி என்னன்னு பார்த்தா, அந்த வண்டி விமானத்துல ஏறிந்து சிவலோகத்துக்கு கிளம்புறது தர்சனமும் பண்ணிட்டு மேல வாத ஊரார் மாணிக்கவாசர் கிளம்ப போற. கிளம்ப போற சமயத்துல பல கஷேத்திரங்கள் தரிசனம் பண்ற. மதுரையில இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணினார். அங்கேருந்து பல கஷேத்திரங்கள்லேருந்து திருவண்ணாமலை தரிசனம் பண்ற. திருவண்ணாமலையில இப்பதான் ஆணி மூலம் ஆயிடுச்சு. மார்கழி மாசத்துல அங்க திருவண்ணாமலையில அங்க ஒரு சின்ன குட்டாரத்தை நியமிச்சுட்டு அருணாச்சல மலையில அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு, அடியண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அப்படி பாவை நோம்பு அவர் அனுஷ்டிக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பாடம், நமக்கு எதுக்கு மார்கழி மாசம் நமக்கு ஏன் ரொம்ப விசேஷம்னு சொல்றான்னா, பகவானே சொல்றார், மாசானா மார்கசீஷோகம். 12 மாசங்கள் இருக்கு. அந்த 12 மாசங்கள் ஏன் தனுர் மாசம் ரொம்ப விசேஷம்னு சொல்றான்னா, அப்போதான் பகவான நினைக்கணும். எல்லா மாசமும் பகவான் நினைக்கணும் தான். மார்கழி மாசம் ஏன் விசேஷம்னா, அந்த மாசத்திலேயாவது நினைச்சுக்கோப்பா, அந்த காட்டுறதுக்காக தான் மாசானா மார்கசீஷோகம் கீதையில சொன்ன மாதிரி அந்த மார்கழி மாசத்தை அனுஷ்டிச்சுட்டு மாதவூரார் மாணிக்க வாசகர் நமக்கு திருவெம்பாவை கொடுக்கிறார்.
ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வஞ்சவியோ நின் சேவிதான் மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றம் புறன் தின்றன் ஏதேனும் ஆதால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிச்சேலோர் எம்பாவாய் அப்படின்னு நமக்கு திருவம்பாவை முதல்ல காட்டுற. அந்த திருவம்பாவையில இவரு எந்த பாவத்துல பாடுறாருன்னா அந்த தோழிகள் அந்த நாயிக்கா பாவத்துல பாடுற. அந்த தோழிகள் காலையில எழுந்து அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு இன்டைரக்டா தர்மத்தை சொல்ற. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருள். அவர் யாருன்னா ஆதியும் அந்தமும். அவருக்கு ஆதியும் உண்டு, அந்தமும் ஆதியும் அந்தமும் எல்லாம் அப்பாற்பட்டவரா இருக்க. அவருக்கு பிறப்பும் இருப்பிடமும் அவர் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் அனாதியா எல்லாத்துக்கும் ஆதி பொருளா அவர் தான் இருக்க. அதான் ஆதி பகவான் குதற்றே உலகுன்னு அப்படி திருக்குறள் ஆரம்பிக்கிறாரு. அப்படிங்க எல்லாருக்கும் அவர் தான் மூலமே. ஜோதியை யாம்பாட கேட்டேடும் வாழ்த்தடங்கன். அதனால நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னா வாழ்த்தடங்கன். அப்படி வாழ் போன்ற கண்களை வச்சுட்டு இருக்கியே, அப்படி வாழ் போல கண்களை தெரிஞ்சுட்டு இத்தனையும் கேட்டு ஏமா தூங்குற அப்படின்னு நம்மள எல்லாரையும் எழுப்புற. ஏன்னா அதேதான் நாச்சியாரும் பாடுற ரங்கநாதர பாவத்துல மெல்ல இருந்து ஹரி என்ற பேரரவம்னு. இதே திருப்பாவையில தான். எதுக்கு ஆண்டா ஏன் மெல்ல எழுந்துன்னு சொல்ற? சாமானியமா அர்த்தம் எடுத்தோம்னா மெல்ல இருந்து ஹரி என்ற பேரரவம். எதுக்கு 5 மணி எழுந்துக்கணும்? காலையில 8 மணிக்கு எழுந்து ஆராம்சே எழுந்துட்டு சுவாமிய ஆராதனை பண்ணலாமே. அதனால மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம்னு. இங்க எதுக்கு மெல்ல எழுந்துக்கிறோம் சொல்றான்னா நிதானமா எழுந்துக்கணும். ஒரு உத்வேகம் இல்லாம, ஒரு அவசரம் இல்லாம, ஒரு பதட்டம் இல்லாம அப்படி நிதானமா மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் அந்த ஹரிஸ்மரணத்தோடையே எழுந்துக்கணும். ஏன்னா அந்த காலை வேளையில கஜேந்திர பகவான ஸ்மரணம் பண்ணிட்டு எழுந்துக்கணும். ஏன்னா பகவான் எடுத்த அவதாரமே ஹரி அவதாரம்னு சொல்லுவா. அப்போதான் கஜேந்திர வரதரை அனுகிரகம் பண்ணா, கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தா அப்படின்னு ஹரிய ஸ்மரணம் பண்ணிட்டு மெல்ல எழுந்துக்கணும்னால மெல்ல இருந்து ஹரி என்ற பேரர்வம். இதே பாவம் தான் மாதேவன் வாழ்க்கடங்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய். மாதேவன் வாழ்க்கடங்கள் நாராயணனே நமக்கே பறை தருவாய் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி மாதேவன் வாழ்க்கடங்கள். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இருக்க. அந்த பரமேஸ்வரனுக்கு வாக்குப்பட வேண்டித்தான் நம்ம கடமை. அதனால விரிவாய் பேற்றிருந்தே விம்மி விம்மி நெய்வது. எதுக்கு அழுதுன்னு இருக்க? எதுக்கு இப்படி வாழ்க்கையை விருத்தமாக்க? அதனால நம்ம வாழ்க்கையோட பிரயோஜனம் உத்தேசம் என்னன்னா மெல்ல எழுந்துட்டு பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணணும். அப்படி பரமேஸ்வரன் எழுந்த உடனேயே ஸ்நானம் பண்ணி சிவ தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அந்த நாயிக்கா பாவத்தோட திருவம்பாவைய பாடுற. அங்கே அண்ணாமலையார் கஷேத்திரத்திலே அருணாச்சல கஷேத்திரத்துல இருந்துட்டு அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கே கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷமா இருந்துட்டு வந்த. அதுவும் அருணாச்சல கஷேத்திரம் மகாத்மியமோ என்னன்னா பஞ்சபூத ஸ்தலத்துல அக்னி கஷேத்திரம். அந்த பஞ்சபூத ஸ்தலத்துலதான் அங்கதான் அடிமுடி காணாத தன்னோட ரூபத்தை பிரகடனப்படுத்தினார். லிங்கோத்பவ ரூபமா அங்கதான் அருணாமலையார் தன்னோட ரூபத்தையே காட்டினார். அதுவும் முக்கியமா முதல்ல கிரிவலம் யார் நடத்தினார்னா அம்பாள் தான். கௌதமர் போற்றும் கருணை மாமலரே கலைகளை காண்பாய் அருணாச்சலம் அப்படி அக்ஷரமலமாலே சொன்ன மாதிரி அந்த கௌதம மகர்ஷிக்கு குமாரியா பொன்னா பிறந்து அப்படி அம்பா பரமேஸ்வரனை கிரிவலத்தை சுத்தி பின்னாடி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணினார் அப்படின்னு அருணாச்சல கஷேத்திர மகாத்மியம். அந்த அருணாச்சல கஷேத்திர மகாத்மியத்துல கிரிவலம் நம்ம ஏன் வெறும் செருப்போடாம ஏன் நடக்கணும்னா அங்க இருக்கிற வீதியில எங்க பார்த்தாலும் பரமேஸ்வர ஸ்வரூபமா இருக்க. அப்படி வீதியில பரமேஸ்வர ஸ்வரூபத்துல இருக்கிறதுனால நம்ம செருப்பு போடாம நடக்கணும் அப்படின்ற கஷேத்திரத்தோட வருமம். அங்க இருக்கிற 1/2 கிலோமீட்டர் இருக்கிற அந்த ஜனங்கள் அவளுக்கு பாக்கியமா சந்நியாசம் தேவைப்படுறது இல்லை. அந்த கஷேத்திரமே அதுவே சந்நியாசம். அதனால ரமண பகவான் சரித்திரத்துல ஒருத்தர் மெனக்கட்டு கிளம்ப போனார். இவரோ காவி கட்டிக்காம இருக்காரே
அதனால நம்ம போய் மெனக்கட்டி இவருக்கு சன்னியாசம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சிங்கேரி பெரியவாளோட பேரை சொல்லிட்டு நம்ம சன்னியாசம் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து காவி மெனக்கட்டி எடுத்துன்னு வந்து ரமணாசிரமத்துக்கு வந்துட்டார். வந்து ரமண பகவானும் வந்து அடிக்கடி மலையில வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு வருவார். அந்த சமயத்துல இவர் அப்போதான் வந்து சேர்ந்து இவர்கிட்ட வந்து விண்ணப்பிக்கிறார். சுவாமி, நீங்களோ கௌபீனதானியா இருக்கீங்க சுவாமி, லோகத்துக்காக வேண்டியது நீங்க காஷாயம் கட்டிக்கோங்க அப்படின்னு இவர் வந்து காஷாயத்தை எடுத்து கொடுக்குறார். ரமண மகர்ஷி அப்படி இருந்தாலும் மௌனமா இருந்தார், எதுவும் பேசல. இவருக்கும் ரொம்ப நேரமா இவர் ரொம்ப கல் போல இருக்காரே, என்னடா சொல்ற, என்ன உபதேசம் பண்றாரு இப்படின்னு இவரும் மேலகிரியும் பாக்குறார். சரி, யாரோ வெளியாள் வந்து கூப்பிட்டு இவருக்கு அதை மதிச்சுண்டு இவர் வெளில போயிட்டு வந்து அரை மணி நேரம் ஆயிடுத்து. அந்த ஆளோடையே இவர் பாட்டா பேசிட்டே இருந்தார். இவருக்கும் அங்க ஒரு புஸ்தகம் இருந்தது, அந்த அருணாச்சல மகாத்மியம்னு புஸ்தகம் இருந்தது. அந்த அருணாச்சல மகாத்மியத்துல வந்து இங்க 1/2 கிலோமீட்டர் இருக்கிற ஜனங்களுக்கு வந்து இவாளுக்கு சேத்த சந்நியாசம், பகிரங்கமா சந்நியாசம் தேவைப்படல அப்படின்னு இந்த லைனை அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த புக்கை திறந்துட்டு இவர் பாட்டு கிளம்பிட்டார். சரி, அரை மணி நேரம் இவர்கிட்ட பேசியாச்சு, நம்ம வேலையில ஆயிடுத்து. இப்ப போற சமயத்துல பார்த்தா எந்த காசாயத்தை விட்டு கொடுத்தாரோ அந்த காசாயத்தை வந்து திருப்பி தான் பேக்ல போட்டுட்டு அந்த லைனை படிச்ச உடனேயே தாதுரிக்கி கிளாரிபிகேஷனுக்காக சிங்கேரி விரிவாட்ட போய் இந்த மாதிரி மகர்ஷி வந்து இந்த மாதிரி போட்டிருக்கார். சிங்கேரி விரிவாளுக்கு வந்ததே கோபம், உன்னை யாரா சன்னியாசம் கொடுக்க சொன்னான்னு அவரை கண்ணாபின்னு திட்டு, அவரெல்லாம் அதி வர்ணாசிரமி, அவருக்கு நீ யார் சன்னியாசம் கொடுக்கறதுன்னு திட்டின உடனேயே இன்னொரு சந்தர்ப்பத்துல இவரை சமாபனம் கேட்டு நமஸ்காரம் பண்ணினார் அப்படின்னு அருணாச்சல கஷேத்திர மகாத்மியம். அது அருணாச்சலத்திலே ஒரு வாசம் பண்ணி கொண்டு அங்க அண்ணாமலையாரையே சேவிச்சுண்டு அந்த நம்ம திருப்பெம்பாவைய முழுக்க கொடுத்தார். இன்னைக்கும் அந்த கஷேத்திரம் இருக்கு. அடியண்ணாமலை கீழே வந்தாலே பக்கத்துல வந்து எழுத்தாப்புல ஒரு இடம் இருக்கு, இங்கதான் மாணிக்கவாசகர் வந்து திருவெம்பாவை எழுதினார் அப்படின்னு அந்த அவரோட சந்நிதி எழுத்தாப்பலே ஒரு கல்வெட்டுல 20 திருவெம்பாவை வந்து ஒரு கல்வெட்டுல இருக்கு. அந்த இடத்துல அங்க இருக்கிற அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு மேல வந்து இவர் ஆகிய எதிர்பார்த்துட்டு இருக்காரு எங்க போனோன்னு. அப்போ பரமேஸ்வரன் சொன்ன, நீ இனிமே சிதம்பரத்துக்கு போய் வாசம் பண்ணு, அவர் கட்டளை இட்டு மேல அந்த வேதவாக்கா எடுத்துட்டு இப்ப கிளம்ப போற வழியில வந்து அப்படின்னு திருவண்ணாமலை போற வழியில திரும்ப வந்து அப்படியே சோழ நாட்டுக்கு போற. அந்த சோழ நாட்டுக்கு போற முன்னாடி மறுபடியும் மதுரையில வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிட்டு அந்த பாண்டியநாத்து தேசங்கள் எல்லா சிவபெருமானையும் தலமா தரிசனம் பண்ணிட்டு நேரம் உத்தரகோச மங்கை வந்த. அந்த உத்தரகோச மங்கையில சுவாமிக்கு பேரு மங்களநாதன் பேர். அந்த கஷேத்திரத்துலதான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் நடந்த கல்யாணமே. அந்த கஷேத்திரத்துலதான் உத்தர கோஷமங்கை அப்படின்னு அந்த ரகசியத்தை வந்து சொன்னார். பரமேஸ்வரன் பார்வதிக்கு ரகசியத்தை சொன்னனால உத்தரகோஷ மங்கை. அந்த இருக்கிற சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கிற சிவபெருமான்கிட்ட வந்து இன்னிசை வீணைய யாழின தொடுப்பாய் இருக்கொரு தோத்திரம் கையில தொடுப்பார் அப்படின்னு ஆரம்பிச்சார். அங்க இருக்கிற ஜனங்களும் நிறைய பேர் இருக்கா. சில பேர் வந்து இன்னிசையான தொகுத்து பாடுறா, சில பேர் வந்து யாழை மீட்டின்னு பாடுறா, சில பேர் இருக்கொரு தோத்திரம், சில பேர் ரிக்வேதத்தை சொல்லியே பரமேஸ்வர ஸ்தோத்திரம் பண்ற. இருக்கொரு தோத்திரம் கையினர் உடுப்பா, சில பேர் வந்து கைகளாலே புஷ்பத்தினாலே பரமேஸ்வர் கைங்கரியம் பண்றா. சில பேருக்கு எதுவும் பண்ண முடியலையா, அஞ்சலி பண்ணிண்டே கைங்கரியம் பண்றா. அப்படின்னு அங்க இருக்கிற நிறைய பக்தர்கள் வந்து உத்தரகோச மங்கையில வந்து அசோசியேட் பண்ணிண்டே சொல்லி அந்த உத்தரகோச மங்கையிலே வாசம் பண்ணிட்டு மேல பரமேஸ்வர ஆக்கியபடி சிதம்பரத்துக்கு கிளம்பினார். சிதம்பரத்திலே வர முன்னாடி திருவிடைமருதூர் தரிசனம் பண்ணிட்டு சிதம்பரத்திலே வாசம் பண்ணினார். அந்த சிதம்பரமும் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை வந்து உட்கார வச்சது எப்படின்னா, காந்தம் இரும்பு போல் கவந்தனை விடாது கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா. ஏன்னா அந்த பரமேஸ்வரோட தரிசனம் பண்ண மாத்திரமே நமக்கு மோட்சத்தை கொடுத்துரும். அதனால அந்த சிதம்பரத்திலே வாசம் பண்ணிட்டார். மேல வந்து ஒரு பெரிய தொடர்பு ஏற்பட்டது. ஏன்னா நிறைய புத்த பிட்சுக்கள்லாம் வரா. அந்த புத்த பிட்சுக்களோ அவாரோ வந்து அந்த ராஜாவையோ வந்து கன்வெர்ட்டும் பண்ணிட்டார். அந்த ராஜாவோ வந்து எங்க விவகாரம்னா ஸ்ரீலங்கால இருந்து வர. அவ எல்லாரும் வந்து எந்த எண்ணத்துல வரானா, இந்த சிதம்பர தீட்சிதர்களை நாங்க தான் ஜெயிக்கணும், சிதம்பர தீட்சிதால ஜெயிச்சுட்டு
புத்த மதம் தான் பெருசு அப்படின்னு நிலைநாட்டுறதுக்காக அந்த புத்த ராஜாவையும் அந்த பொண்ணோட கொண்டு வர, அந்த பொண்ணும் என்னன்னா பிறவியில உண்மை, அவளோடையும் அந்த சமண பிக்ஷுக்களும் எல்லா புத்த பிக்ஷுக்களும் சேர்ந்து ஒரு பெரிய வாதத்தை நடத்துறான். அந்த சிதம்பர தீட்சிதர்களுக்கும் எல்லாரும் மாணிக்கவாசகரோட பெருமை பரமேஸ்வரனே பிரகடனப்படுத்தின மாத்திரத்துல இவ சொப்பனத்திலையும் தரிசனம் கொடுத்த. மேல என் பக்தன் வாதவூரார் வரப்போறார், மாணிக்க வாசகர்னு பேரு, அவரை நீங்க தான் பூர்ண கும்பம் கொடுத்து மரியாதை அளிக்கணும், உங்களுக்காக அவர் தான் வாதம் அளிக்க போறார், அவர் தான் உங்களுக்கு விஜயத்தை அளிக்க போறார் அப்படின்னு வந்த சிதம்பர தீட்சிதாலும் சமாதானமும் படுத்தி மேல அவ எல்லாரும் பூர்ண கும்பத்தோட மரியாதையோட இவரை அயஷன் இவருக்கு தனி வாசஸ்தானமும் கொடுத்து சிதம்பர சந்நிதி பக்கத்திலே இவரை தங்கும்படியா வச்சார். ஒரு சின்ன குடாரத்தை அமைச்சு தங்க வச்சார். அவர் எதிர்பார்க்கிற நேரத்துல இந்த புத்த பிக்ஷுக்களும் அந்த ராஜாவும் அந்த ஊப பொண்ணோட சேர்ந்து கூட்டமா படையோட சேர்ந்து வந்தா. மேல இந்த சிதம்பர தீட்சிதர்களுக்கும் பயம், எப்படிப்பா எங்களோட தத்துவத்தை நிர்தாரம் பண்றது, ஏன்னா நாங்களோ வேதத்தை நம்பி இருக்கோம், எங்க தெய்வம் பரமேஸ்வரன் தான், பரமேஸ்வரனை விட்டு பரமேஸ்வர தத்துவத்தை நிர்தாரணம் பண்ண முடியாத நிலைமையில நாங்க இருக்கோமே, இவாளை எதிர்த்து என்னால பேச முடியலையே, அசக்தனா இருக்கேனே அப்படின்னு வாதவூராட்ட கதறி அழவா. வாதவூரார் இவாளை சமாதானம் படுத்திண்டு இவாளையும் தைரியமா அந்த சபைக்கு போகும்படியா இவாள்கிட்ட நிதானமா வெள்ள சொல்றா. ஒரு சபை நடக்கிறது, அந்த புத்தர்களும் இந்த சிதம்பர தீட்சிதர்களுக்கும் வாதம் நடந்துட்டு இருக்கு, கொடூரமான வாதம் நடக்கிறது. இந்த புத்தர்களோ என்னென்னமோ பேசி பேத்துறா, என்னென்னமோ சொல்றா. ஆனா இந்த சிதம்பர தீட்சிதர்களுக்கும் இவாளை எதிர்த்து வாதமும் பண்ண முடியல, நினைச்சது போல அவ பண்ணவும் முடியல. ஆனா வாதவூராரோ அவரோ எதுக்கு வந்திருக்காருன்னா பரமேஸ்வரன் அனுபவிக்க வந்திருக்காரு, வாதத்துக்கெல்லாம் அவர் வரல. அதனால இவாள் மேல இந்த சிதம்பர தீட்சிதார் மேல கருணை. இந்த அம்மாவும் மௌனமா இருந்திருக்கா, இந்த பிறவி ஊமை, இந்த பிறவி ஊமையான பொண்ணையும் இவளையும் உத்தாரணம் பண்ணணுமே. ஏன்னா இவ இந்த தீட்சிதர்களாலும் இவ அசக்தத்துவத்தை பார்த்து இவ ஹெல்ப்லெஸ்னஸ பார்த்துட்டு இந்த புத்த பிட்சுக்கள் எல்லாம் கண்ணாமண்ணான்னு பேசுறத பார்த்து கேட்டு சொல்ற, பக்தரே சரஸ்வதி திஷ்டத்துன்னு சொல்லிதானே நம்ம லகுன்யாசத்துல சொல்றோம். அதனால வாக்குல எப்பொழுதும் சரஸ்வதி இருக்கா, அந்த வாக்குல சரஸ்வதி இவ வாய் விட்டு போகட்டும் அப்படின்னு தன்னோட ஸ்மரண மாத்திரத்துல அங்க 10,000 கணக்கான புத்த பிட்சுக்களும் வாயையும் அடைச்சிட்டா. இவ முன்னாடி கேட்கிற முன்னாடி இவ எல்லா கேள்வியும் கேட்டுட்டா. இந்த சிதம்பர தீட்சிதர்களாலையும் பதில் சொல்ல முடியல. உடனே கட்டாட்ச மாத்திரத்தினால ஒரு பார்வை பார்த்தா அந்த ஊமை பெண்ண. அந்த சிதம்பர தீட்சிதாலும் நான் வரவேன், நான் யாரு பதில் சொல்லுவான் இப்படின்னு திக்கு தெரியாம பார்த்தா இவர் சொல்றார், இந்த பொண்ணு இருக்கே இவங்களே பதில் சொல்லுவா. உடனே சிவனோட கருணையை காட்டுறதுக்காக திருவாசகத்துல திருச்சாரல்னு இப்ப நம்ம கேட்க போறோம். பூசுவதும் வெந்நீரு பூன்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபொருளும் கான் ஏடி பூசுவதும் பேசுவதும் பூன்பதுவும் கொண்டேனே ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானன் சாழலோ. பூசுவதும் வெந்நீரும் பரமேஸ்வரனோட ரூபத்தை காட்டுற. அவர் நெத்தியில என்ன பூசிட்டு இருக்காருன்னா வெந்நீரும். அதுக்கு எதனால வெந்நீர்னு ஏன் சொல்றாருன்னா நம்ம மனசையும் குளுமையாக்குறதுனால அது வெந்நீர் ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா நமக்கு உள்ள நம்மள மனசு மாத்திரம் வெண்மையாக்கும்னு அர்த்தம் இல்லை. இன்னொன்னு என்னன்னா நம்மள எல்லாரையும் புனிதமாக்கும். அதான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படி திருநீற்றுப்படிக்கிற சம்பந்தர் சொன்னாரே முதல் நாள்ல சம்பந்த பெருமான். பூம்பதுவும் போங்கரவும், அவர் கழுத்துல என்ன போட்டிருக்காருன்னா பூம்பதுவும் போங்கு அறவும், அதாவது கொடிய அதுவும் கோபக்கார பாம்பை மாலையா போட்டு இருக்காரு. அது எதுக்கு இந்த மாலையை போட்டு இருக்கா? ஏன்னா வாசுகி கண்டபூஷணம்னு பரமேஸ்வரன் சோபிக்கிறார். அந்த வாசுகியும் கொடிய பாம்பு, விஷமுண்ட பாம்பு, அதோட வாயில்தான் ஆளான விஷமே வந்தது. அந்த பூம்பதுவும் போங்கரவும் பேசுவதும் திருவாயால்
மறை பொருளும் காண்ஏடி. அதனால இந்த வாக்கால அவர் என்ன பேசுறார், பேசுவதும் திருவாயார். அதனால இந்த வாக்கால அவர் என்ன பேசுறார் அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு இது முதல்ல கேள்வியாக இருக்கு. அடுத்ததாக பூசுவதும் பேசுவதும் உம்பதும் கொண்டேனே ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானன் சாரலோ. அவர் யாருன்னா பூசுவதும் பேசுவதும், அவர் என்ன பூசிக்கிறார், அவர் என்ன பேசுறார், அவர் என்ன பண்றாருன்னா அது அவரேதான். அதனால எந்த ஈசன் என்னை எல்லாம் ஆட்டி படைக்கிறாரோ அந்த ஈசன் தான் சாரலே, அவர்தான் சாரம் அப்படின்னு முதல் பதிகத்துல சொல்றார். அவர் யாருன்னா எல்லாருக்கும் எம்பிரான் அவர் தான். அப்ப எல்லாருக்கும் எம்பிரானா இருந்தும் துண்மை பெய் கோவணமாக கொள்ளும் அது ஏன் அப்படின்னு கேள்வியா வருது. இப்படின்னு எல்லாரும் அவர் கோவணம் கட்டின்னு இருக்காரே, அவர் எதனால இப்படி கட்டிக்கிறார், அப்படி எதனால இப்படி கட்டிக்கிறான்னு ஒரு கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த 4 வேதமே அதுதான் வடிவெடுத்த வந்த மூர்த்தி. அது வடிவெடுத்த மூர்த்தினால அந்த வேத சுரூபா பரமேஸ்வரன் என்ன காட்டுறாருன்னா சொற்றிலை வேதியன்னு சொன்னாரே, அந்த சொற்றிலை வேதியான பரமேஸ்வரன் அவர் வேதமோட பரம்பொருளா இருக்கார். அந்த வேதமோட பொரும்பொருளா இருக்கிற ஒரு பட்சத்தை அவர் எல்லாரையும் உலகத்தையும் அனைத்தும் அவர் தான் தாக்கு பிடிக்கிறார். அப்படி இந்த பரமேஸ்வரோட கருணையும் இந்த பரமேஸ்வரன் மகிமை சொல்லப்பட்ட திருச்சாரலையும் இத கேட்டு அந்த புத்த பிட்சுக்களும் இவாலும் எப்படா எங்களுக்கு பேச்சு வரும்னு அப்படின்னு திக்கு தெரிந்த பார்க்க உடனே இவா கேட்ட முன்னாடி வந்த கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சு இவா வாய சரஸ்வதியும் கொடுத்து, சரஸ்வதினா என்ன கொடுத்தாருன்னா சத்புத்தியை கொடுத்துட்டார். இவாளுக்கு சத்புத்தியை கொடுத்துட்டு இந்த வந்த புத்த பிட்சுக்களை எல்லாரையும் விபூதி இட்டு அவ எல்லாரையும் சைவர்களா ஆக்கிட்டார். இந்த ராஜாவும் சிவபக்தனாவும் ஆக்கிட்டார். அப்படி பரம அனுகிரகத்தை பண்ணி சைவ மதத்தை அவர் நிலைநாட்டினார் மாணிவாசகர். சரி, வேலையும் ஆயிடுத்து, இப்போ காரியமும் ஆயிடுத்து. மேல இதுக்கு மேல நம்ம கிளம்ப வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு அவருக்கு மனசு திருப்தியோட இருந்தார். பரமேஸ்வரனோட தொண்டும் செஞ்சுட்டார். ஆனா பரமேஸ்வரனுக்கு ஆலோசனை பண்ணி பார்த்தா இப்படின்னு உலகத்துல முழுக்க எல்லாத்தையும் பாடினாரே, இப்படின்னு எல்லாத்தையும் பாடினாலும் இவரோட பெருமை லோகத்துக்கு தெரியணுமே. இப்படின்னு ஒரு இடத்துல 2 இடத்துல மாத்திரம் இவரை பத்தி தெரிஞ்சுட்டார். லோகத்துக்கு தெரியுதுக்காக வேண்டி பரமேஸ்வரன் கருணையால ஒரு வயோதிகனா வந்தார். இவருக்கோ ரொம்ப நேரம் பரமேஸ்வரனே நினைச்சிருந்து தியானம் பண்ணிட்டு பரமேஸ்வரன் நான் மகிமை சொல்லி ஜபம் பண்ணிட்டே இருந்தார். அந்த சமயத்துல மாணிக்கவாசகர்கிட்ட கேட்கிறார், நீங்க நிறைய பாடியிருக்கேல, நான் வேணா எழுதுமா அப்படின்னு ஒரு வினயமா கேட்கிற. உடனே மாணிக்கவாசகர் அங்கீகரிச்சா, நான் வேகமா சொல்லுவேன், உங்களால முடிஞ்சா நீங்க எழுதுகோ அப்படின்னு இவர் கட்டளையிட்ட உடனேயே முதல்ல சொன்ன நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொருத்தும் என்னென்று நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சிவபுராணம் ஆரம்பிச்சு போற்றிய கவல், கீர்த்தி திருவல் அப்படின்னு திருகவல் எல்லாத்தையும் சொல்லிண்டே இவரும் அதை வாங்கி எழுதிட்டு இருக்கார் வேகமா. அப்புறம் திருவாசகமும் சொன்னார். முக்கியமா திருக்கோவையார் சொன்னார். அந்த திருக்கோவையார்ல பார்த்தா நடராஜரோட தாண்டவத்தை முழுக்க வர்ணிச்சார். அந்த நடராஜரோட தாண்டவத்துல திருக்கோவையார் இந்த ஒரு நூலுல நாம ஒண்ணு பார்ப்போம். அதுல கோல திருமுதல் நீரணியாக்கேன் கொடுமையினால் மாலுற்ற நெஞ்சும் மயங்கினும் மண்ணுயிர் வாழ்வழித்த ஆழத்து நீர்மறத்தான் அடியார்க்கு அருள் செய்யும் காலத்தினாலே கருதி களிக்கூர்ந்தேனே கோலத்திருந்துதல் நீரணி ஆட்டேன் கொடுமையினால். அதனால இந்த மனச சொல்ற, இந்த மனசு என்னதுன்னா அது எப்பொழுதுமே ஒரு ஆசைக்கோ, அப்புறம் அது ஆசையிலே ஒரு உலகத்தை பார்த்து மோகத்திலே மயங்கி 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 அந்த உலகத்தை பார்த்து மயங்கினதுனாலே அந்த மனசு எனக்கு சாபமா போயிடுச்சு. எதனால சாபமா போயிடுச்சுன்னா, அந்த மனசு எதை நோக்கி பிரயாணம் பண்றோமோ அது நம்மளால அடைய முடியலன்னா நம்மள பலகீனமா ஆக்கிடும். அந்த பலகீனமா ஆக்கினதுனால இப்போ மனசு ஏன் ஸ்திரமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எந்த பரமேஸ்வரன் நினைக்கிறனோ அந்த பரமேஸ்வரன் அந்த குறுகை மரத்துல இருந்துட்டு அந்த குறுகை மரத்துல எந்த கருணை சூழ்ந்து அனுகிரகம் பண்ணினாரோ அந்த அனுகிரகத்தை நினைக்க அது என் மனசுக்கு புஷ்டியும் கொடுக்கறது. அப்படின்னு பரமேஸ்வரோட கிருபையும் அந்த பரமேஸ்வரனோட நடராஜ நர்த்தனத்தை சொல்லும்படியா திருக்கோவையாரும் மாணிக்கவாசகர் அருளி செய்தார்.
அதை கேட்டு இவரும் எழுதிண்டே எழுதிண்டு வந்து இவரும் தூங்கிட்டார். இவர் தூங்குறத பார்த்து மொத்த திருக்கோவையாறு திருவாசகத்தையும் எழுதிட்டு ஓரமா வச்சுட்டு இவர் பாட்டு கிளம்பிட்டார். இவர் கிளம்பவும் இல்ல, இவர் தூங்குறான்னு பார்த்த உடனே எழுதி முடிச்சுட்டு அந்த ஓலையை எடுத்துன்னு வந்து நேர சித்தம்ப நடராஜ சந்நிதியில வச்சுட்டு இவர் அந்த தானமாய் கிளம்பிட்டார். அப்புறம் காலையில 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி பிராம மூத்தத்துல தீட்சர்கள் எல்லாரும் எழுந்துண்டு நடராஜர் வந்து எல்லா சுப்பிரபாதம் பாடிண்டு இவரை எழுப்பணும்னு வந்தா அங்க பார்த்தா நூல் இருக்கு. அந்த நூலுல பேரு திருவாசகம்னு பேரு. அதுல எழுதினவர் யாருன்னா திருச்சிற்றம்பல உடையான். அதை பார்த்த உடனே யாரு வந்து எழுதியிருக்காருன்னா மணிவாசகர் திருவாசகத்தை திருச்சிற்றம்பலம் உடையார் எழுதியிருக்கார். அதை பார்த்த உடனேயே எல்லா தலைவிரிக்கி மாணிக்கவாசகர் கொட்டாரத்துல போய் இவரை எழுப்பினார். எழுப்பி வந்து இதுக்கு பொருள் சொல்லு, இதுக்கு அர்த்தம் சொல்லு. அவருக்கோ எவ்வளவு வயசுனா 34 வயசு. அந்த 34 வயசுல வந்து 34,000 வருஷமாய் சாதனை பண்ண முடியாததை வந்து 34 வருஷத்திலே அத்தனையும் பண்ணிட்ட. சிவபக்தினா என்ன, அந்த சிவபக்தியை வந்து எப்படி பிரேமையினால அடைய முடியும், அப்படின்னு வந்து ஏகாந்த பக்தியினால எப்படி அடைய முடியும் அதை காட்டுறதுக்கு தான் மணிவாசக அவதாரம். மாணிக்கவாசகரா பரமேஸ்வரனே வந்த அப்படின்னு சிவபக்தியை காட்டுறதுக்காகவே எல்லாரும் வந்து இந்த நூலை படிக்கிறா. அந்த நூலை படிக்க படிக்க வாழ்க்கை ஆனந்தம் ஏற்படுறது. அதனால இவர்கிட்ட போய் நமக்கு பொருள் கிடைச்சிருக்கே, இவரை கேட்டு நம்ம எல்லாம் பொருளை எழுதிப்போமேன்னு அப்படின்னு ஆசையோட எல்லாரும் ஆவலோட வந்து கேட்கிறார். மாணிக்கவாசகர்ட்ட காட்டுறார். இந்த சொல்லுக்கு என்னவா பொருள், இந்த சொல்லுக்கு என்னவா பொருள் இப்படின்னு கேட்டு சொல்லில பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார். சிவபுரத்து உள்ளா சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்தேன் அப்படின்னு அந்த தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே சிவபுராண சொல்லி முடிக்கிறாரே. உங்களுக்கு இந்த பொருளுக்கு அர்த்தம் தெரியணுமா, அப்படியே கடகடன்னு போய் இந்த சிவபெருமானோட திருமேனியோட அப்படியே நேரம் ஐக்கியமாயிட்டார். அதை பார்த்து இவ எல்லாரும் இப்படி வியந்து பாக்குறா. அப்படின்னு ஆச்சரியமா பார்த்து இவர் சிவனோட ஐக்கியமாறதுதான் இந்த படிச்சதோட அர்த்தம் அப்படின்னு நிறைய பேரும் திருவாசகத்தை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு போறான். ஏன்னா பத்தி சொல்லி மாறாது. ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து நம்ம எல்லாரையும் வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்த்து கன்வெர்ட் பண்ணி விடணும் அப்படின்னு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் வந்து ஜியு போப்ப வந்து அமுச்சு விட்டார் மெட்ராஸ்க்கு. அங்க மெட்ராஸ்ல வந்த உடனேயே எல்லா ஜனங்களும் அவாவா பாட்டுக்கு வந்து 61 உற்சவத்துக்கு போறா, இதுக்கு போறா, சும்மா சிவசிவான்னு சுத்தின்னு இருக்கா. மகாசிவராத்திரி அன்னைக்கு 12 மணி முழிச்சுண்டு சிவனை தரிசனம் பண்றா. இப்படின்னு அதை பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. இன்னொன்னு, நாங்கெல்லாம் 12 மணிக்கு இருந்தோம்னா கண்டபடி ஏதோ பண்ணிட்டு இருப்போம். இவா வந்து இதெல்லாம் பண்றாளே ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு முதல்ல அருவருப்பா இருந்தது. அந்த அருவருப்பு பாவம் வந்தக்கு அப்புறமே இவா எதனால பண்றா, இவாள வந்து பார்த்து பார்த்து ஆராய்ந்து தகராறுல இருந்துட்டு எல்லாரையும் கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த தாட்டையும் விட்டுட்டு கடைசியில இவாள்கிட்டேந்து கூட பழகின்னு இந்த நூல்கள்லாம் வாங்கி ஞானசம்பந்த தேவாரத்தையும் படிச்சார், ஞானசம்பந்தரோட திருக்கடை காப்பு படிச்சார், நாவுக்கரச நாயனாரோட தேவாரத்தையும் படிச்சார், அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட திருப்பாட்டும் படிச்சார், அப்புறம் காரைக்கால் அம்மையாரோட மூத்த திருப்பதிகமும் படிச்சார். எல்லாத்தையும் படிச்சு மாணிக்கவாசகரோட திருவாசகமும் திருக்கோவையாரும் படிச்ச உடனேயே இவருக்கு அந்த திருவாசகம் மேலையும் திருக்கோவையார் மேலையும் அந்த ஆசை ஏற்பட்டது. அந்த திருவாசகமும் திருக்கோவையாரும் இவரை காட்டி உழுக்கும்படியா ஆக்கி ஜீவு போப்ப வந்து பரம சிவபக்தனாவும் ஆக்கிட்டார். பின்னாடி அவர்தான் அந்த திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் நமக்கு இங்கிலீஷ் அர்த்தமா பண்ணியிருக்கார். இப்படிதான் நிறைய சரித்திரங்கள் வருது. நிறைய மிஷனரிஸ் எதனால மாறினார்னா, பாண்டுரங்க பக்தர்களையும் ஆபோட்னு ஒரு பக்தர் இருந்தான், ஜஸ்டின் ஆபோட். அவரோ வந்து வந்த மகாராஷ்டிரா பக்தர்களை எல்லாரையும் வந்து கர்த்தரை வேண்டிக்கணும், கர்த்தர் தான் பரமபிதா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து பேப்டைஸ் பண்ணணும்னு போனா, எல்லாரையும் வந்து கிறிஸ்டன் பண்ணணும்னு போனா. அப்படி கிருஷ்ணன் பண்ண போற சமயத்துல பாண்டுரங்க பக்தர்களோட பஜனையும் நாம சங்கீத்தனும் நாம கோஷத்தை கேட்ட உடனே இவரும் வார்கரி பக்தர் ஆயிட்டார். இவர் வார்கரி பக்தர் ஆனது மட்டும் இல்ல, அந்த பக்த விஜயத்தையும் ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியன் செய்து வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காரு. பக்த விஜயத்தை அப்படி 2 வாரமா எந்த மகிபதி மகாராஜ் வந்து பக்த விஜயமும் என்கிற பெரிய கிரந்தத்தை கொடுத்திருக்காரோ அதேதான் நம்ம ஜஸ்டின் ஆபோட்டும் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காரு.
அது படிச்சா அப்படியே பக்தி விஜயம் படிச்சா மாதிரி ஆகும். அதேதான் ஜீவ போப்பு படிச்சா திருவாசகம் படிச்சா மாதிரி ஆகும் அப்படின்னு வள்ளலார் பெருமாளும் திருவாசகத்தை பத்தி சொன்னார். திருவாசகத்து முருகார் உருவாசகத்து முருகார் அப்படின்னு அவ்வை பாட்டியும் சொல்ற. அப்படி திருவாசகத்தை படிச்ச உடனேயே கல்லா இருக்கிற மனசு, அந்த கல்லா இருக்கிற மனசு அதை கேட்ட உடனேயே நம்ம மனசு எல்லாரும் உருகி நம்மளையும் சிவபக்தியை கொடுத்துரும் அப்படின்னு நமக்கு பெரிய நிதியான திருவாசகத்தையும் சாந்தரசத்தையும் மணிவாசகர் கொடுத்துட்டு அவர் சிவலோகத்தை கிளம்பினார். இதை கேட்டவர்கள், இதை கேட்ட நம்ம ஸ்ரோதாக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் நான் நமஸ்காரம் பண்றேன். மேல பகவான பிரார்த்தனை பண்ற, மேல மேல சத்சங்கம் பகவான் திருப்பையில நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து நமஸ்காரம் தெரிவித்து இந்த சத்சங்கத்தை கண்ணபிரான் திருவடிகளை சமர்ப்பணம் பண்ணி இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்றேன். அதுக்கு இந்த சத்சங்கத்துக்கு முடிவாகவே என் தம்பி ஒரு பாட்டு பாட போறா, அதை நம்ம கேட்க போறோம். எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ அடியார் எப்படி பாடினரோ அடியார் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அருள்மணி வாசகரும் பொருளுணர்ந்து உன்னையே அருள்மணி வாசகரும் பொருளுணர்ந்து உன்னையே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாரும் அருணகிரிநாதரும் அருள் ஜோதி வள்ளரும் அருணகிரிநாதரும் அருள் ஜோதி வள்ளரும் கருணை கடல் பெருகி கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கருணை கடல் பெருகி காதலினால் உருகி தனி தமிழ் சொல்லினால் இனி துணை அனுதினம் தனி தமிழ் சொல்லினால் இனி துணை அனுதினம் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ ஓ ஹர நம பார்வதி பதவே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். திரிதளம் திரிகுணாகாரம் त्रिनेत्रं च त्रियायुधं त्रिजन्मपापसंहारम् एकबिल्वं शिवार्पणम्. नमो नमः शंकर पार्वतीभ्यां
பார்வதி பரமேஸ்வரனா என்னம்மா அதையும் சொல்லுங்க நகத்தனா வந்து பண்ணணும்னு சொல்லுங்க नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः।